ஓகே. சார் ஆடியோக்கா இருக்கா? செக் பண்ணுங்க. கிளியர்? பேசுறது கேக்குதா? ஓகே. நீங்க வந்து என்ன பார்க்கணும்னா, டிரான்ஸ்மிட்டர் இன்ஜினியரிங் ஆரம்பிக்கிறோம். இதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இது வந்து 2 பார்ட்டா பார்க்க போறோம். பார்ட் 1ல வந்து ஃபர்ஸ்ட் டிராஃபிக் இன்ஜினியரிங், 2வது ஹைவே இன்ஜினியரிங், 3வது பிரிட்ஜ் இன்ஜினியரிங் பார்க்க போறோம். பார்ட் 2ல ஃபர்ஸ்ட் ரயில்வே இன்ஜினியரிங், 2வது வந்து ஏர்போர்ட் இன்ஜினியரிங், லாஸ்ட் டிராவல்ஸ் அண்ட் கார்கோஸ் இதெல்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் 1 தான் பார்க்கணும் டிரான்ஸ்மிட்டர் இன்ஜினியரிங்ல. அது டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங். எப்படி சொல்லுவாங்கன்னா, டிஇன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து டிஇன்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்ல என்ன பார்க்கணும் அப்படின்னா, இது மொத்தம் பார்ட் 1ல தெரிகிறது. நோட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய இது கொடுப்பேன். எது படிக்க எது படிக்க கூடாது. கரெக்டான நோட்ஸ் தான் கரெக்டாக கொஸ்டின் போட முடியும். கரெக்டாக எடுக்க முடியும். 20 கொஸ்டின். ஏ வந்து என்ன சார் அப்படின்னா டிராபிக் இன்ஜினியரிங். இந்த பி வந்து ஹைவே ஜாமெட்ரிக்கல் டிசைன். சி வந்து ஹைவே மெட்டீரியல் அண்ட் பேமெண்ட். இன்ஜினியரிங். இதில் வந்து டி பார்ட் 2ல ரயில்வே இன்ஜினியரிங் ஏர்போர்ட் ரயில்வே இன்ஜினியரிங் ஏர்போர்ட் இன்ஜினியரிங் ஆர்பன் டாக்ஸ் டாக்ஸ். இப்போ இது எது சார் படிக்கிறோம்? இந்த டிராபிக் இன்ஜினியரிங்ல படிக்கிறோம். 4 செஷன் வரும். 3 to 4 செஷன். ரயில்வே இன்ஜினியரிங்ல ஒரு 7 செஷன் வரும். 5 to 5, 6, 7 மூணுல எது வேணும்னு படிக்கலாம். ஒவ்வொரு ஸ்பீடு தான் இருக்கு. நம்ம வந்து ஒரு 5 to 6 செஷன் இருக்கும். பிரிட்ஜ் இன்ஜினியரிங் வந்து 2 செஷன் தேவைப்படும். 1.5 செஷன் தேவைப்படும். 2 செஷன் வந்துடும். கார்பரேட்டிவ்ஸ் பத்தி தான் பேசணும். ஓகே, அதுலேயே ஒரு 4 கிளாஸ் தான். ரயில்வே இன்ஜினியரிங் 4 to 5 செஷன் தேவைப்படும். 4 செஷன் தேவைப்படும். ஏர்போர்ட் இன்ஜினியரிங் 2 செஷன் தேவைப்படும். ஹார்பர் டாக்ஸ் ஒரு செஷன் தேவைப்படும். அப்ப என்ன சொன்னீங்க? 21 4, இதுல ஒரு 5, 9, 2, 11, இதுல ஒரு 4, 15, 22, 17, 18 செஷன். 18 செஷன் சப்ஜெக்ட் முடிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப கணக்கு பார்த்தோம்னா 18, 18னா 9 நாள் கணக்கு இருக்கும். ஆனா டோட்டலா முடிச்சிடணும். அப்ப டிராபிக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா இது எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 செஷன் பேர்ல கொண்டு போறத ஒரு நாளுக்கு ஒரு செஷன் டிஎன்ஸ் மீதி வந்து 2 சப்ஜெக்ட்டுக்கு பேரலா போயிட்டு இருக்கும்.
எஸ்டிமேஷன் காஸ்டிங் முடிஞ்ச உடனே ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு 2 சப்ஜெக்ட் எனக்கு பேரலா எப்போ முடியுதோ, அப்போ உங்களுக்கு பெரிய சப்ஜெக்ட் சொல்ற டீ வந்து முடியும். அது மார்னிங், ஈவினிங்னு டைம் பீரியட் வேணும் மாத்திக்கிட்டே வரலாம் சப்ஜெக்ட். ஓகே. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா, டிராபிக் இன்ஜினியரிங் படிக்க போறோம். டிராபிக் இன்ஜினியரிங். கதை கேட்டாலே போதும். இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரை. சப்ஜெக்ட்னா டிராபிக் இன்ஜினியரிங் மட்டும் சொல்லுங்க. இந்த டிஇயை பொறுத்தவரை. சரி, இன்ஜினியரிங். உங்களை எய்ம் எழுதிக்கிறேங்க. இதில் ஃபர்ஸ்ட் எய்ம் என்ன சார் அப்படின்னா, டிராபிக் இன்ஜினியரிங் எய்ம் என்ன அப்படின்னா, டிராபிக் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இதில் ஒரு ரோட் நெட்ஒர்க்ல. அப்போ இட் இஸ் ஸ்டடிங் இஸ் டு இம்ப்ரூவ் த டிராபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆன் ரோட் நெட்ஒர்க் அண்ட் டெர்மினல்ஸ். ஓகேவா? அப்போ ரோட்ல இல்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் லைன்ல போக்குவரத்து கட்டமைப்பை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது தான் ஒரு டிராபிக் இன்ஜினியரோட பிரதான. அப்ப டிராபிக்ங்கிறது டிராபிக் விதிகள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து டிராபிக் சிக்னல் சிஸ்டம் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து எல்லாமே ஸ்பீடு, டென்சிட்டி, ஃபண்டமெண்டல்ஸ், ஓகேவா, எல்லாமே அஹ், அதுலயே வந்து ஒன் வே, டூ வே, அதுக்கடுத்து வந்து அதுல ஏற்பட்ட விஷயம் படிக்கிற மாதிரி இருக்கு சொல்றேன். அதை எய்ம் டிராபிக் அப்படின்னா நம்மளோட போக்குவரத்து கட்டமைப்பை யூஸ் பண்றது. இல்லாட்டி சாலை விதிகளை நம்ம கரெக்டா கட்டுப்பாட்டோட அமைக்கல, இல்ல கரெக்டா பயன்படுத்தல, இல்ல வந்து கரெக்டான கோட்பாடுகள், நிபந்தனைகள் கொடுக்கல அப்படின்னா ஏற்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளும் முக்கியமான விஷயங்கள் விபத்துகள் ஏற்பட்டும், உயிர் சேதம் ஏற்படும். அப்ப இட் இஸ் இஸ் டு இம்ப்ரூவ் த டிராபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரோட் நெட்வொர்க் அண்ட் டெரிட்டரிஸ். அப்ப இளைஞர் is to improve the இதுல ஒரு சேர்க்கணும். டீன்னு ஒரு சேர்க்குதுங்க. அது இங்கேயே பார்த்து இங்க வந்து அந்த டீல வந்து 2 பகுதியிலையும் நடத்துது. ஏன்னா 2ல பார்த்தீங்கன்னா, இத இந்த சைடு வந்து ஹைவே மெட்டீரியல் நடத்துது. இதே பார்ட் ஒன்ல அண்ட் ஹைவே மெட்டீரியல் மெயின்டெனன்ஸ் நடத்துது. அதுக்கடுத்து இந்த சைடு வந்து பேப்பர் டிசைன் பண்ணுது. இதுல வந்து உங்களுக்கு டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடியது நான் சொல்லுவேன். டிராபிக் என்ன டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் உள்ளதுதான். அது வந்து பார்ட் ஒன்ல இருக்கிறது எல்லாமே டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் தான். டிராபிக் இன்ஜினியரிங், ஹைவே ஜாமெட்ரிக்கல் டிசைன், பிரிட்ஜ் இன்ஜினியரிங், ஹைவே மெட்டீரியல் இது எல்லாமே உங்களுக்கு டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் தான். இந்த சைடு இருக்கிறது ரயில்வே டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல வரும். ஏர்போர்ட் வருதான்னு தெரியல. கார்பன் டாக்ஸ் வராது, பெர்மிஷன் வராது. ஓகே. இப்ப இது இம்ப்ரூவ் த டிராபிக் பெர்ஃபார்மன்ஸ். ஃபோர் நெட்வொர்க் அண்ட் டெர்மினல்ஸ். ஓகே. மண்டபம்ல டிராபிக் ஜெயின் போடுது. ஒவ்வொன்றா பார்க்கலாம். இங்க ஃப்ளோ விக்கெட்ஸ் என்ன, டென்சிட்டி என்ன, ஸ்பீட் என்ன, இவ்வளோ அவசியம் பார்க்கலாம். கெப்பாசிட்டி என்ன, இதெல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டிராபிக்.
go on weekends. Okay. Uh, Number of vehicles that pass a point, that pass a point on a highway, highway during an specific டைம்ங்கிறது இன் ஹவர்ல இருக்கலாம், டேல இருக்கலாம், இயர்லோட இருக்கலாம். ஒரு வருஷத்துக்கு கூட சொல்லலாம். 1 இயர் அது மாதிரி சொல்லலாம். இல்லாட்டி ஸ்பெசிஃபிக் டைம் இன்டர்வல் கொடுங்க. டூரிங் a specific time interval. ஓகேவா? அப்போ ஃப்ளோ ஈக்குவல் டு வேற என்னதுங்கன்னா நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் ஒருத்தர் டைம் இன் ஹவர்ஸ் ஆர் டே இயர்
ஸ்பீடுக்கான விளக்கம் உங்களுக்கே தெரியும். இப்போ நான் ஒரு ஸ்பீட கேட்டா நீங்க சொல்றீங்க 50 கிலோமீட்டர் ஹவர்ல போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றீங்க. இல்ல 100 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றீங்க. சில பைக்கில் நீங்க போயிட்டு இருந்தா உங்கள்ட்ட கேட்கனா, சார் 20 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போயிட்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப ஸ்பீடு கேட்டா அப்படிதான் சொல்லுவீங்க. இயற்கையாவே உங்களுக்கு அந்த வார்த்தை வந்துருது நடைமுறையில. கிலோமீட்டர் பர் ஹவர்ல தான் மீட்டர் சொல்லணும். அப்ப கிலோமீட்டர் பர் ஹவர் தான் ஸ்பீடுக்கான விளக்கம். கிலோமீட்டர் எதை குறிக்கும்? ஒரு டிஸ்டன்ஸை குறிக்கும். அவர் வந்து ஒரு டயத்தை குறிக்கும். அவர் ஒரு குறிப்பிட்ட டயத்துல எவ்வளவு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்றீங்க அவரை பத்தி பேசுறது தான் ஸ்பீட். சார் கிளியர் புரியுதா? ஓகே. இப்ப அடுத்து சார் கவனிக்கிறீங்க தானே? ஓகே. இப்ப ஸ்பீடுக்கு எதை குறிக்கும் அப்படின்னா ரேட் ஆஃப் மோஷன் இன் டிஸ்டன்ஸ் பர் யூனிட் ஆஃப் டைம். அப்ப இயக்கத்தை பத்தி பேசுறது கண்டினியூஸான இயக்கம் அது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸா கடப்பதற்கு எவ்வளவு மணி நேரம் ஆயிடுது அப்படின்னு பேசுறது. அப்ப ஸ்பீட்னாவே உங்களுக்கு தெரியும். கீழே ஹவர்ங்கிறது பிக்சல். அப்போ 1 ஹவருக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்றோம்? 20 கிலோமீட்டர் பர் ஹவரா? 40 கிலோமீட்டர் பர் ஹவர். இப்ப 20 கிலோமீட்டர் பர் ஹவர் என்ன அர்த்தம்? ஒரு மணி நேரத்துல 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்றோம். அந்த ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம். 40 கிலோமீட்டர் பர் ஹவர்னா 1 ஹவர்ல 40 கிலோமீட்டர் கடக்கிற ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இதான் பேசிக் விஷயம். அப்ப ரேட் ஆஃப் மோஷன் இன் டிஸ்டன்ஸ் பெர் யூனிட் ஆஃப் டைம். அந்த யூனிட் ஆஃப் டைம்ங்கிறது யூனிட்னு கொடுத்துருக்கேன். அப்போ 1 ஹவர்ல எவ்வளவு தொலைவை கடக்கணுமோ அதான் உங்களுடைய ஸ்பீடுன்னு சொல்றோம். இப்ப ரேட் ஆஃப் மோஷன் இன் டிஸ்டன்ஸ் யூனிட் ஆஃப் டைம். இப்ப ரேட் ஆஃப் மோஷன் இன் டிஸ்டன்ஸ் பர் யூனிட் ஆஃப் டைம். இதான் எதை குறிக்குது அப்படின்னா ஸ்பீட் குறிக்குது. ஓகே. அப்ப ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பர் டைம். ஓகே. ஓகே. டென்சிட்டி தான் கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு பேசுறோம்னா அதான் டென்சிட்டி. அவர் ரோட்ல போறீங்க, நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் போறீங்க, ஒரு புள்ளி எடுக்கிறீங்க, இது எக்ஸ் டு எக்ஸ்னு கொடுக்குறீங்க. ஏதோ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஸ்பேஸ்ல ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எடுக்கிறீங்க. ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இந்த செக்ஷன் எடுக்கிறீங்க. இந்த புள்ளி செக்ஷன் எடுக்கிறீங்க. இந்த எக்ஸ் டு எக்ஸ் செக்ஷன் ஆரம்பிச்சு ஒரு கிலோமீட்டர்ல ஒய் டு செக்ஷன் எடுக்கிறீங்க. இந்த ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்து ஆக்குபை பண்ணுது அப்படின்னு கால்குலேட் பண்றீங்க. அப்ப இந்த டிஸ்டன்ஸ்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் ஆக்குபை பண்ணுதோ அதுதான் உங்களுடைய எது அதாவது டென்சிட்டின்னு சொல்லுவோம். இல்ல கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ்ல எவ்வளவு அப்படி ஸ்பேஸ் பேசுறதுனா அதுதான் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் டென்சிட்டி டென்சிட்டி சார் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ள ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எவ்வளவு நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் ஆக்குபை பண்ணுது அப்படி எழுதிக்கலாம். ஃபண்டமெண்டல்ஸ்ல அடுத்து என்ன டென்சிட்டி ஆர் கான்சன்ட்ரேஷன். அப்ப இது என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னா ஸ்பேஸ் மெஷர்மெண்ட். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்குள்ள தானே கண்டுபிடிக்கணும். அப்ப இது ஸ்பேஸ் மெஷர்மெண்ட். அதுக்கு அடுத்து இது என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா
Density is defined as number of vehicles occupying a given length of highway. Okay. It is defined as number of vehicles occupying a given length of highway. The space of the density equal to number of vehicles per distance. The distance of the kilometer away. The space is a constant. அதுல இப்ப 100 வேரியன்ஸ் தான் ஆம்பியர் பண்ணுவாங்க. அப்படின்னா அந்த 100 வேரியன்ஸ் ஆம்பியர் பண்ணிடுச்சுன்னா உங்களோட டென்சிட்டி வந்து எப்படி மாறிடும் அப்படின்னா அது மேக்ஸிமம் ஆயிடும். கே மேக்ஸிமம். அதுதான் என்ன சொல்லணும்னா கே ஜாம்னு சொல்லுவோம். ஓகே, கே ஜாம் அதான் கேஜே அப்படின்னு சொல்லி எடுக்கணும். அப்ப என்ன அர்த்தம் உங்களுக்கு ஜாம் டென்சிட்டி அப்படின்னா இல்லை கேஜின்றது என்ன சார் அப்படின்னா ஜாம் டென்சிட்டி டிராபிக் ஜாம் ஆக்ஷன். அப்போ அந்த குறிப்பிட்ட ஸ்பேஸ்ல எவ்வளவு நேரம் வெஹிக்கிள்ஸ் ஆப்ரேட் பண்ணுமோ அந்த டென்சிட்டி மேக்ஸிமத்தை ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா ஜாம் டென்சிட்டி. அப்ப உங்களுக்கு எப்ப கே ஜாம் ஆயிடுச்சோ அப்ப ஃப்ளோ எப்படி இருக்குன்னு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அப்படி ஃப்ளோ அப்ப அதுக்குள்ள வந்து வெஹிக்கிள்ஸ் மூவ் பண்ண முடியுமா அப்படின்னா மூவே பண்ண முடியாது. ஃப்ளோ வந்து ஜீரோ வரும். ஜாம் டென்சிட்டி இருந்துச்சுன்னா டிராபிக் ஜாம் ஆயிடுச்சுன்னா அப்ப ஸ்பீட் எப்படி இருக்கும் இந்த இடத்துல அப்படின்னா வெஹிக்கிள்ஸே மூவ் ஆகுது. ஸ்பீடு என்ன அர்த்தம்? ஜீரோ தான் அர்த்தம் டிராபிக் ஜாம்ல. அப்ப ஸ்பீடு ஜீரோ தான். அப்ப அதோட டென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா மேல கொடுத்துருக்கிறது கேக்குறது கே மேக்ஸிமம் ஆயிடும். கே மேக்ஸ் ஆயிடும். இதுதான் ஒரு டிராபிக் ஜாமோட கண்டிஷன். அப்ப எப்போ ஒரு ரோட்ல டிராபிக் ஜாம் ஏற்படுதோ அப்ப டென்சிட்டி வந்து உங்களுக்கு மேக்ஸிமத்தை ரீச் பண்ணியிருக்கும். அங்கே ஃப்ளோவும் இருக்காது, ஸ்பீடும் இருக்காது. அதுதான் ஜாம் டென்சிட்டி சொல்றோம். அது கேஜின்னு ட்ரீட் பண்றோம். அவ்வளவுதான் சார். கிளியர்? புரியுதா? ஓகே. இப்ப
ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன் ஆஃப் டிராஃபிக் ஸ்பீட்னு குடுக்குறேன். இல்ல ஸ்ட்ரீம்னு குடுக்குறேன். எழுதிக்கங்க. அதுக்கு கெப்பாசிட்டி பார்க்கலாம். அப்ப சார் கவனிக்கிறீங்களா இல்லையா? சவுண்டே இல்லையே! ஓகே. அப்ப ஒரு டிராஃபிக் ஸ்பீடோட ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்னா எழுதிக்கிறேன். அது இங்க மேல இருக்கும். அப்ப ஃபண்டமெண்டல்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் டிராஃபிக் ஸ்பீட்னு குடுக்குறேன். ஓகே. அப்ப Q ஈக்குவல் டு K இன்டு V ன்னு அது பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன் டிராஃபிக். அப்ப உங்களுக்கே தெரியும் Qங்கிறது என்ன சொல்றேன் அப்படின்னா ஃப்ளோ பத்தி பேசுறேன். இப்போ ஃப்ளோ ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு ஸ்பீடை குறிக்கும். அப்ப இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு டென்சிட்டிக்கான என்ன யூனிட் டென்சிட்டி என்ன சொல்லுவோம் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் என்ன சொல்லுவோம் ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வருது ஸ்பீட்ங்கிறது என்ன கிலோமீட்டர் பர் டயர்ல சொல்லுவோம் அப்ப இது ரெண்டையும் கேன்சல் பண்ண என்ன வரும் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் பர் டயம்னர் அப்ப இது எங்க படிச்சிருக்கோம் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் பர் டயம்னா ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எங்க சார் படிச்சிருக்கோம் எடுத்தோடனே சொல்லிருக்கேன் ஃப்ளோ ஆர் ஃப்ரீக்வன்சி அதில் தானே கொடுத்தேன் கிளியரா என்ன சொல்ல முடியுது உங்களுக்கு அப்ப அதுதான் அப்ப கேட்டிருக்கிறது ஃப்ளோவுக்கு தான் கேட்டிருக்காங்க அப்ப Q ஈக்குவல் டு KNDV அப்ப அதுக்கு ஈக்குவலா வந்துடும் பாருங்க அப்ப அதுதான் அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃப்ளோ தான் படிச்சோம் ஏதாவது ஒரு ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன்ஸ் தான் எக்ஸாம்ல கேட்பாங்க அப்ப Q ஈக்குவல் டு KNDV அப்ப இங்கேயே ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கலாம் சார் அப்படின்னா அது குடிக்க முடியாது ஏன்னா ஃப்ளோவை பத்தி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது டென்சிட்டி பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஸ்பீடை பத்தி தெரிஞ்சிருக்காது இப்ப நான் வந்து கொடுத்த மூணுல ஃப்ளோவை பத்தி பேசிட்டேன் டென்சிட்டியை பத்தி பேசிட்டேன் ஸ்பீடை பத்தி பேசிட்டேன் இப்ப கொடுத்தா கரெக்டா இருக்குங்கிறது நான் பார்ப்பேன் டீட்டெயில்டா எழுதிக்கிறது கொஞ்சம் நல்லா ஓகே அப்ப நம்ம இதை எப்படி சொல்லலாம் சார் அப்படின்னா ஃப்ளோ ஈக்குவல் டு இப்பதான் அடுத்து காமிச்சேன் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் பர் டைம் ஒரு குறிப்பிட்ட டயத்துல ஒரு புள்ளியை கடந்து போகக்கூடிய நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் பத்தி பேசுறாரு இது வந்து ஒரு பாயிண்ட் மெஷர்மெண்ட் அதெல்லாம் தேவையில்லை கேள்வியாச்சு ஜஸ்ட் அந்த ஈக்குவேஷன் வந்து போதும் ஓகே எக்ஸாம் கேட்டாச்சு சார் எக்ஸாம் ஃப்ளோ ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு ஸ்பீட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்தது அடுத்தது வந்து கெப்பாசிட்டி கெப்பாசிட்டி என்ன சார் அப்படின்னா தெரியும் இப்போ ஒரு ரோட்ல ஒரு எவ்வளவு நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்து இருக்க முடியுமோ உங்களுக்கு தெரியும் அந்த ஃப்ளோவை கடந்துடுச்சு இப்போ 50 ஒரு குறிப்பிட்ட டயத்துல 50 வெஹிக்கிள்ஸ் தான் போக முடியும்னா 50 தான் அந்த 1 ஹவர் டிராவல் பண்ணும் அது வந்து 50 கடந்துருச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும் கெப்பாசிட்டி ஃபுல்லா சேச்சுரேஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப வெஹிக்கிள்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் பாஸ் பண்ணும்போது டியூரிங் ஒரு 1 ஹவர் எடுக்கும் ஓகே அப்ப அந்த ஃப்ளோ வந்து மேக்ஸிமம் ஃப்ளோ ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா அதான் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க ஓகே ஃப்ளோ வந்து எப்படி இருக்குன்னா மேக்ஸிமம் ரீச் பண்ணியிருக்கலாம் அப்ப மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் தட் பாஸ் a பாயிண்ட் ஆன் a ஹைவே டூரிங் 1 ஹவர் இல்ல ஒரு யூனிட் ஆஃப் டைம் அப்போ 1 ஹவர்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்து மேக்ஸிமம் தொட்டு ரீச் பண்ணுதோ அதுதான் என்ன சொல்லுவாங்க கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க ஃபண்டமெண்டல் இதுல வந்து நாலாவது கெப்பாசிட்டி ஃபோர் கெப்பாசிட்டி அப்ப மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் that pass a point on a highway
during 1 hour, 1 hour, unit time, unit time. அப்ப இங்க ஃப்ளோங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா Q மேக்ஸிமம் ஃப்ளோங்கிறது Q மேக்ஸிமம் தான். அப்ப உங்களுக்கு அதுதான் அந்த கெப்பாசிட்டி. அப்ப அந்த Q மேக்ஸை ரீச் பண்ண முடியாது. இந்த ஃப்ளோ தான் இதோட கெப்பாசிட்டி, இந்த ரோட்டோட கெப்பாசிட்டி. அது வந்து எப்போ வேணாலும் இருக்கலாம் இங்க இருக்கிறது. ஓகே, இப்போ எப்பயுமே ஃப்ளோ வந்து ஒன்று கெப்பாசிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கணும். இந்த ஃப்ளோவோட கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். அப்பதான் வந்து வெஹிக்கிள்ஸ் மூவ் பண்ணணும். இப்போ 100 நம்பர் வெஹிக்கிள்ஸ் தான் போகணும் அப்படின்னா அது ஈக்குவலாக இருக்கணும். இதுல வந்து ஃப்ளோ விட கெப்பாசிட்டி கூட இருக்கணும். 120 இருக்கிற மாதிரி இருக்கணும். ஃப்ளோ 100 போயிட்டு இருக்கலாம். அப்பதான் வந்து அதுல ஜாம் டென்சிட்டி இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா அதுல ஜாம் டென்சிட்டி இருக்கும். எப்போ உங்க கெப்பாசிட்டி விட 100 தான் கெப்பாசிட்டி. ஆனா உள்ளுக்குள்ள போகக்கூடிய வெஹிக்கிள்ஸ் ஃப்ளோ வந்து 110 போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஜாம் டென்சிட்டி இருக்கும். உங்களுக்கு நெருக்கி நெருக்கி ஒவ்வொரு வெஹிக்கிள்ஸையும் இடிச்சுக்கிட்டு மூவ் ஆக முடியாது. ஓகே, ஃபண்டமெண்டல்ஸ் 4 சொல்லி கொடுத்துருக்கேன். 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் எப்படி கான்செப்டா சொல்லணும்னா அது மாதிரி ப்ராக்டிக்கலா புரிஞ்சுக்கிட்டா அது அப்படி விஷயமே இருக்காது. அதுவே டிராபிக்கோட கேரக்டர் பார்க்கலாம். ரோடு யூசரோட கேரக்டர் எப்படி இருக்கும், வெஹிக்கிளோட கேரக்டர் எப்படி இருக்கும். ஒரு ரோட்ல போறவங்க ரெண்டு டைப் போவாங்க. ஒரு ஒரு ஹியூமன் போவாங்க, வண்டி ஓட்டிட்டு போகக்கூடியவங்க ஹியூமன், இல்லை நடந்து போகக்கூடியவங்க. அதாவது ஹியூமன் வந்து இல்லை, அனிமல்ஸ் போவோம். அப்ப ரோடு யூஸ் பண்ணக்கூடியவங்க அந்த கேரக்டர் எப்படி இருக்கும், அதுக்கடுத்தது ரோட்ல போகக்கூடிய வெஹிக்கிளோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரோடு யூசர் கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து விசன் கொடுப்பேன். அதுக்கு வந்து பெரிபெரியல் விசன், அதிலே அக்யூட் விசன் ரெண்டு கொடுப்பேன். எழுதிக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். ஸோ அதாவது ஹெட்டிங் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா டாபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் போடணும். கேரக்டரிஸ்டிக்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, ரோடு இஸ் அ கேரக்டர் ஒன்றும் என்னோட வெஹிக்கிள் கேரக்டர். இதில் ஃபர்ஸ்ட் ரோடு யூசர் கேரக்டர் பார்ப்போம். இதில் ரெண்டு பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஏ வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு பெரிபெரியல் பெரிபெரல் விசன் போடணும். பெரிபெரல் விசன்னா ஹரிசாண்டலா பார்க்கணும். இப்போ ரோட்ல போறீங்க, இப்போ வந்து இப்போ வந்து ஒரு வெஹிக்கிள் இருக்கு, அந்த வெஹிக்கிள் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இவர் தான் உட்காந்துருக்காரு. அவரோட கண்ணால எந்த அளவுக்கு ஹரிசாண்டலா இது கவர் பண்ண முடியுமோ அதுதான். ஓகே, அப்ப கண்ணால அவரால் உங்களுக்கு ஒரு கண்ணுன்னு சொல்றது டோட்டலா அவரால் ரெண்டு கண்ணாலையும் எந்த அளவுக்கு, இப்ப இந்த கண்ணால எந்த அளவுக்கு அவர் இது இன்னொரு கண்ணால எந்த அளவுக்கு அவர் பண்ண முடியும். அவர் டோட்டலா திருப்பி கண்ணால அவர் ரோட எந்த அளவுக்கு பார்க்க முடியும்னு பத்தி பேசுறது. ஹரிசாண்டலா அவரால் ஒரு 160 டிகிரி வரைக்கும் பார்க்க முடியும் பெரிய ஹரிசாண்டல். அதே வந்து கீழேருந்து மேல் நோக்கி அவரால் எந்த அளவுக்கு ரோடையும் பார்க்கணும்னா மேலையும் பார்த்து ஓடணும் அப்படின்னா வெர்டிகல் ஆங்கிள் சொல்லுவோம். 118 டிகிரி வந்து அவரோட. ஓகே, அப்ப எழுதிக்கிறீங்க. அது கேட்டா பெரிபெரல் விசன்ல கேட்கறாங்களா, ஆக்டிவ் விசன்ல கேட்கறாங்களா அதை பார்த்துக்கணும். ஓகே,
இதுல ஹரிசாண்டல் ஆங்கிள் வந்து 160 டிகிரி. வெர்டிகல் ஆங்கிள் 115 டிகிரி. அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து அக்யூட் விசால் போட்டுக்கலாம். இதோட ஹரிசாண்டல் ஆங்கிள் அதாவது 3 டிகிரி டு 12 டிகிரி கொடுக்கணும். அதுக்கு ஒரு வெர்டிகல் ஆங்கிள் 2 சைடா ஹரிசாண்டல் ஆங்கிள் 2 சைடா ஹரிசாண்டல் ஆங்கிள். அதுக்கு கிளார் ரெக்கவரி டைம். இப்ப ரோட்ல போயிட்டு இருக்கேன், முன்னாடி ஒரு வெஹிக்கிளோட கிளார் அடிக்குது அப்படின்னா அவர் ரெக்கவரி டைம் எந்த அளவுக்கு இருக்கணும்னா அப் டு 6 செகண்ட்ல இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் இருக்கிற வாய்ப்பு இருக்கும். அப்ப கிளார் ரெக்கவரி டைம் போட்டுக்கோங்க. கிளார் ரெக்கவரி டைம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 6 செகண்ட்ஸ் அளவுக்கு. ஓகே, அப் டு 6 செகண்ட் இருக்கணும் மேக்ஸிமம். But traffic sign should be in the be placed in the corner 10 degree. அப்ப இது ரெண்டு போல நோட் போட்டு எழுதிட்டு நோட் போட்டு ஸ்பெஷல் எழுதிட்டுங்க. அதுக்கடுத்து அப்ப எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்குள்ள இருக்கணும். அப்ப அதை வச்சுதான் டிசைட் பண்ணுவாங்க. எந்த ஒரு பெரிய வெஹிக்கிளுமே ரோட வச்சுட்டு கீழே இறங்கி போவாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ப ஒரு வெஹிக்கிள் கேரக்டர்னா ஒரு வெஹிக்கிள் டிசைன் பண்ண போது மேனுஃபேக்சரிங் பண்ண போது இந்தியன் ரோடு காங்கிரஸ் ஐஆர்ஸுக்கு இப்படி லிமிட் கொடுக்கும். இவ்வளவு இதுதான் இருக்கணும், இவ்வளவு ஹைட்டு தான் இருக்கும், லென்த் தான் இருக்கும். ஏன்னா அதுதான் கோடு வந்து போட்டிருப்பாங்க டிசைன் பண்ணி லேபரேட்டரி டிசைன் பண்ணி. அப்ப அதை வச்சுதான் அவங்க என்ன செய்யணும், மேனுஃபேக்சரிங்கே பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்ப எடுத்துக்கிடுங்க, இப்ப மேக்ஸிமம் வெஹிக்கிள் கேரக்டர் போடுங்க. ரெண்டாவது வெஹிக்கிள் கேரக்டர் அதுல ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் வித் த வெஹிக்கிள் ஆஸ் பர் ஐஆர்எஸ். எவ்வளவு சார் அப்படின்னா 2.44 மீட்டர் ஒரு வெஹிக்கிள் இருக்கும். அப்ப இந்த வெஹிக்கிள் வித்துங்கிறது எதை அஃபெக்ட் பண்ணணும்னா டிராபிக் லைன் வந்து வித்தவுட் டிராபிக் லைனா அஃபெக்ட் பண்ணும். அப்ப இதுக்கு மேல போட்டுதான் நான் வச்சுக்கிட்டேன். அப்ப கரெக்டா டிசைன்
அதுக்கு மேக்ஸிமம் எந்த வெஹிக்கிள் சுட் நாட் எக்ஸீட் அப்படின்னா 18 மீட்டருக்குள்ள இருக்கணும். ஓகே. இது ஒயிட்டடிங் வந்து அஃபெக்ட் பண்ணும். நடுவில் போய் திரும்புதுல அப்போ வந்து இடிச்சுட்டு அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப ஃப்ராக்சர் ஆகுது. மேக்ஸிமம் தேவைகள் வந்து எதை அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டா இதோட கூட போச்சு அப்படின்னா இல்லாம இட் அஃபெக்ட் த வித் ஆஃப் டிராபிக் லேயர். அதுக்கடுத்து மேக்ஸிமம் எந்த வெஹிக்கிள் இது எப்படின்னா சுட் நாட் எக்ஸீட் கிடைக்கிறது 18 மீட்டருக்கு மேல போயிடக்கூடாது. 18 மீட்டர். அப்போ ஒரு வெஹிக்கிள் நீளம் வந்து 18 மீட்டர் வரை மேக்ஸிமம் எடுத்துக்கலாம் அவன் மேல போயிருக்கலாம். ஒருவேளை கூட போயிடுச்சுன்னா இது எது அஃபெக்ட் பண்ணா அஃபெக்ட் எக்ஸ்ட்ரா வைடட். வைடனிங் ஓகே. ஓகே. இப்போ தவிசு தான் போறோம் அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம் இந்த சைடுல இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வைடனிங் கொடுத்துருக்கோம். அப்பதான் போய் திரும்புறது கரெக்டா இருக்கும். இல்லாட்டி பின்னாடி உள்ளது இடிச்சுக்கணும் போய் திரும்ப. ஓகே. அதெல்லாம் நடத்துவேன் உங்களுக்கு ஜாமெட்ரி நடத்துவேன். கோர்ஸ் கரும்பு நடத்தும் போதைக்கு. ஓகே. அதுக்கடுத்து ஒரு வெஹிக்கிளோட ஹைட் எப்படி இருக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் இவ்வளவுதான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா போய் திரும்ப உள்ள போய் இடிச்சுக்கும். அதே சிங்கிள் டெக் டபுள் டெக் நான் கொடுப்பேன் நான் வச்சுக்கிறேன். அப்ப மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் வெஹிக்கிள் இப்ப ரோட்லயே அங்கேயே கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்துருப்பீங்க. இந்த ரயில்வே பிரிட்ஜ்னா ஒரு பிரிட்ஜ் ஊர்னா வருது அப்படின்னா இப்படி வந்து அவங்க ரயில்வே பிரிட்ஜ் ஒரு என்ன கொடுத்துருப்பான் பெரிய கம்பி மாதிரி. அதுல வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலர் அடிச்சிருப்பான். நீங்க பார்த்துருப்பீங்க. ஏன்னா வெட்டிக்கல் கிளியரன்ஸ் சொல்லுவான். அவன் கொடுத்துருக்க வெட்டிக்கல் கிளியரன்ஸ் எவ்வளவுனா 5 மீட்டர் கொடுத்துருப்பான். அப்ப அதுக்குள்ள போகக்கூடிய வெஹிக்கிள்ஸ் இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா சிங்கிள் டிக்கெட்னா 3.8 அளவுக்கு இருக்கலாம். டபுள் டிக்கெட்னா 4.75 அளவுக்கு கைட் எடுத்துக்கலாம். ஆனா அவங்க கொடுத்துருக்க வெட்டிக்கல் கிளியரன்ஸ் 5 மீட்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா டிக்கெட் வந்து நின்றுடும். ஓகே. இவ்வளவு ஓகே. அப்ப வெஹிக்கிள் கேரக்டரிஸ்டிக்ஸ் போட்டுட்டாச்சு. அதுல வந்து ரெண்டு பார்த்துட்டோம். இப்ப லாஸ்ட் பாயிண்ட் பார்க்க போறோம். மேக்ஸிமம் ஹைட் பில்டிங் கூட. ஓகே. ஃபர்ஸ்ட் வெர்டிகல் கிளியரன்ஸ் பாருங்க. அவங்க கொடுத்துருக்க வெர்டிகல் கிளியரன்ஸ் எவ்வளவு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கிளியரன்ஸ் 5 மீட்டர் கொடுத்துருப்பாங்க. அது சிங்கிள் டெக்ட் வெஹிக்கிளுக்கு எவ்வளவு மேக்ஸிமம் வெர்டிகல் ஹைட் இருக்கிறோம். அதாவது வாகனத்தோட வெயிட் ஹைட் இருக்கணும் அப்படின்னா அதுல சிங்கிள் வெஹிக்கிள் 3.80 மீட்டர் தான் ஹைட் இருக்கணும். அதே டபுள் டெக்டு பெரிய பெரிய கனரக வாகனங்கள்னா ஹைட் வந்து 4.75 மீட்டர் வரைக்கும் இருக்கும். 5 தடவை வந்து ஓகே. அதுக்கடுத்து நீ எதை அஃபெக்ட் பண்ணும் ஒருவேளை இதுக்கு மேல போச்சு அப்படின்னா சப்வே கொடுத்துருப்பாங்களா அதோட ஹைட் வந்து அது உள்ளுக்குள்ள போய் இடிச்சுக்க. அதாவது வெர்டிகல் கிளியரன்ஸ் அதனால ஃபர்ஸ்டே கொடுத்துட்டேன் 5 மீட்டர் இருக்கணும். அப்ப இது ஒருவேளை கூட போயிடுச்சு அப்படின்னா இதை அஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னா அப்ப இதுனா இஃப் அஃபெக்டட் த இஃப் அஃபெக்ட்ஸ் ஹைட் ஆஃப் த சப்வே
அதுக்கடுத்து வெஹிக்கிள் கேரக்டர் என்ன சொல்லலாம் அப்படின்னா, வெயிட் ஆஃப் த வெஹிக்கிள் எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, இட் அஃபெக்ட் த திக்னஸ் ஆஃப் த பேப்பர். அப்போ ஒரு குறிப்பிட்ட வெயிட்ல வந்து நீங்க வந்து டிசைன் பண்ணிருக்கணும் ஒவ்வொரு வெஹிக்கிளுமே. அது வந்து ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கும் மாறும் வெயிட். அதனால எனக்கு பொதுவா இங்க மென்ஷன் பண்ணல. அது வெயிட் ஆஃப் த வெஹிக்கிள் வந்து எதை அஃபெக்ட் பண்ண எழுதிக்கிறேன். பேமெண்ட் போடுறோம்ல, ஒரு திக் இருக்குல்ல, ரோடோட திக்கு, அதை தான் அஃபெக்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் டைம் கேட்டிருக்காங்க. எதை அஃபெக்ட் பண்ணும்? அப்ப வெயிட் ஆஃப் த வெஹிக்கிள், அப்ப இட் அஃபெக்ட் த திக்னஸ் ஆஃப் த பேமெண்ட். வெயிட் ஆஃப் த வெஹிக்கிள் எதை அஃபெக்ட் பண்ணணும்? இட் அஃபெக்ட் இட் அஃபெக்ட் த திக்னஸ் ஆஃப் த பேமெண்ட். அதுக்கடுத்து டாபிக் ஸ்டடிஸ் கொடுக்குறேன், எழுதிக்கிறேங்க. இதில் எல்லாமே படிக்கணுமா சார்னா ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் வந்து படிச்சிடலாம். அப்போ டாபிக் ஸ்டடிஸ்ல என்னென்ன படிக்க வரும் அப்படின்னா, ஸ்பீட் ஸ்டடி, வால்யூம் ஸ்டடி, அதுக்கடுத்து வந்து கெப்பாசிட்டி ஸ்டடி, ஓடி சர்வே, ஆக்சிலரல் ஸ்டடிஸ், பார்க்கிங் ஸ்டடிஸ். இதில் வந்து எக்ஸாம் பயனாளர் தான் படிக்கணும். அதாவது எல்லாம் படிக்கணும், லைட்டாக பார்க்கணும். அதுனா மற்ற கோர்ஸ் டீட்டெயில்டாக பார்க்கணும். அப்போ எழுதிக்கிறேங்க டாபிக் ஸ்டடிஸ் கொடுக்குறது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் கொடுத்தேன் டாபிக் ஜெர்னியில். அதுக்கடுத்து ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்தேன். அதுக்கு டாபிக்கோட கேரக்டர் கொடுத்தேன். அது ரோடு யூசர் வெஹிக்கிள் கேரக்டர், ரோடு யூசரோட கேரக்டர், வெஹிக்கிளோட கேரக்டர் பார்த்தோம். அதுக்கு ஹார்ட் வைஸ் தான் மேலே பார்க்க முடியும். ஓகே, நான் கொடுத்த மாதிரி நோட்ஸ் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பேஜ் போகிறேன். அப்போ டாபிக் ஸ்டடிஸ் போட்டு ஒரு ப்ரோஜெக்ட் பண்ணி கொடுக்கணும். இல்லாட்டி எழுதிக்கிறீங்க ஒவ்வொன்றா வரும். இது எல்லாம் பார்க்க வேண்டியதில் எக்ஸாம் மைண்டில் நான் எது இருக்குன்னா வந்து டாபிக் ஸ்டடிஸ் ஆர்டர் அவுட்ல கேட்டால் எழுதணும். அதுக்கு எழுத மொத்தம் வாங்க. அப்போ டாபிக் ஸ்டடிஸ் எப்படி கொடுக்கலாம்? அதில் ஸ்பீட் சொல்லலாம். அப்படின்னா ஓடி சர்வே, ஆரிஜினல் டெஸ்டினேஷன் சர்வீஸ் சொல்லுவாங்க. ஓடி சர்வே. அது அஞ்சாவது ஈங்கிறது என்ன அப்படின்னா ஆக்சிடென்டல் ஸ்டடிஸ். லாஸ்ட் அதாவது பார்க்கிங் ஸ்டடிஸ். இது எல்லாமே படிக்கணும். அதுல ஒரு சில விஷயம் ரொம்ப டீப்பா படிக்கிற மாதிரி இருக்கும், லைட்டா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்பீட் ஸ்டடி பத்தி டீட்டெயிலா படிக்கணும். ரொம்ப பெருசா போகும், அது ப்ராப்ளம் கேட்க வாய்ப்பு இருக்கு நான் சொல்றேன். அப்ப ஸ்பீட் ஸ்டடிஸை வந்து எப்படி படிக்கணும்னா ஸ்பாட் ஸ்பீடு, அதுக்கடுத்து உங்களுக்கு டிலே ஸ்டடிஸ் பத்தி பேச போறோம். அப்ப ஸ்பாட் ஸ்பீட் ஸ்டடிஸ், ஸ்பீட் அண்ட் டிலே ஸ்டடிஸ் பத்தி பேச போறோம். அப்ப ஸ்பாட் ஸ்பீட் பொறுத்தவரை அதுதான் கம்பேர் பண்ணி பேச போறோம். அப்ப எழுதிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஸ்பீட் ஸ்டடிஸ் போறோம். ஏ ஸ்பீட் ஸ்டடிஸ். இந்த ஸ்பீட் ஸ்டடிஸ் வந்து எப்படி பிரிக்க போறேன் அப்படின்னா, ஒன்றும் ஸ்பாட் ஸ்பீட் ஸ்டடிஸ், ஸ்பீட் அண்ட் ரிலீஸ் ஸ்டடிஸ்.
ஓகே. அப்ப இத எப்படி பிரிக்கிறோம்னா, ஒண்ணு ஸ்பாட் ஸ்பீடு ஸ்டடீஸ். இதுல ஒண்ணு வந்து என்ன சார் அப்படின்னா, டைப்பிங் ஸ்பீடு. இன்னொன்னு என்னன்னா, ஸ்பேஸ் மீன் ஸ்பீடு. எல்லாம் டீட்டெயில்டா பேசணும்ல. இப்ப அதே வந்து ரெண்டாவது ஸ்பீட் ஸ்டடீஸ்ல ஸ்பீட் அண்ட் ரிலேட்டிவிட்டி ஸ்டடீஸ் பண்றோம். இதுல ரெண்டு இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா ஜேர்னி ஸ்பீடு. இன்னொன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா ரன்னிங் ஸ்பீடு. இப்போ மூணா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் ஸ்பீட் ஸ்டடீஸ். இப்ப ஒரு லொகேஷன் நிக்கிறோம். நம்மள கிராஸ் பண்ணி ஒரு வெஹிக்கிள் போகும். அப்ப இன்ஸ்டன்டனியஸா அந்த வெஹிக்கிளோட ஸ்பீடு கண்டுபிடிக்கிறது தான் ஸ்பாட் ஸ்பீட் ஸ்டடீஸ். அப்ப நீங்க நிற்கக்கூடியது ஒரு புள்ளி. அப்ப அந்த ஒரு புள்ளியை கிராஸ் பண்ணி போகக்கூடிய வெஹிக்கிளோட ஸ்பீடை கண்டுபிடிக்கிறீங்க. அதான் ஸ்பாட் ஸ்பீட் ஸ்டடீஸ்னு சொல்லுவாங்க. அப்ப அதை பத்தி கண்டுபிடிக்கிறது ஸ்பாட் ஸ்பீட் ஸ்டடீஸ்னு சொல்லுவாங்க. அதோட ஸ்பாட் ஸ்பீட் எப்படி இருக்குன்னா பாயிண்ட் மெஷர்மெண்ட். அப்ப எப்படி இருக்குங்க? ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா டீடைல்டா பார்க்கணும்னு சொன்னேன். ப்ராப்ளம்னா கேட்க வாய்ப்புன்னு சொன்னேன். நான் ஒவ்வொன்றா வைக்கிறேங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்ன எழுத போறேன்னா ஸ்மார்ட் ஸ்பீட் ஸ்டடினா என்னன்னு பார்க்கணும். அதுல ஒண்ணு ஸ்பாட் ஸ்பீட் ஸ்டடிஸ். அப்ப the instantaneous speed of a vehicle or a specific location. இது வந்து ஒன்று பாயிண்ட் மெஷர்மெண்ட். இது எதை குறிக்குமே the instantaneous speed குறிக்கும். Instantaneous speed of vehicle at a specific location. Specific location. ஓகே. அப்ப என்ன படங்களை வச்சுக்கிறேன் எனக்கு ஒரு இடத்துல நீங்க நிக்கிறது வந்து அந்த லொக்கேட்டை மார்க் பண்ணிப்போம். இது எக்ஸ் டு எக்ஸ் வந்துக்கிறது. அப்ப இதை கிராஸ் பண்ணி ஒரு வெயிட் இருக்கும். அப்ப இந்த இடத்துல அந்த ஸ்பீட் வெயிட்டோட இன்ஸ்டன்டனியஸா அப்ப என்ன ஸ்பீட்ல போகுது? 40 கிலோமீட்டர் பர் ஹவர், 50 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதான் ஸ்பாட்ல கண்டுபிடிக்கிற ஸ்பீடை பத்தி பேசுறதுதான் ஸ்பாட் ஸ்பீட் ஸ்டடிஸ் சொல்லுவோம். அவ்வளவுதான் எக்ஸாம் மேட்டர். ஓகே. அதுக்கடுத்து ஜேர்னி ஸ்பீட் என்ன, ஓவரால் ஸ்பீட் என்ன, டிராவல் ஸ்பீட் என்ன பேச போறோம். அப்ப அதை வச்சு உங்களுக்கு டீடைல் சொல்லுங்க. இப்ப ஜேர்னி ஸ்பீட்னா உங்களுக்கு தெரியும். இப்ப ஒரு ஏங்கிற லொகேஷன்ல இருந்து கிளம்புறீங்க. பிங்கிற லொகேஷன் வந்து ரீச் பண்றீங்க. இப்ப எப்படி போறீங்கன்னா ஒரு பஸ்ல போறீங்க. பஸ்ல போறீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஜேர்னி ஸ்பீட் என்ன அப்படின்னா இதுக்கு இடையில வந்து
இந்த இடத்துல ஒரு ஊர் வருது. அங்க ஸ்டாப் நடக்குது. இங்க ஒரு பஸ் ஸ்டாப், இங்க ஒரு பஸ் ஸ்டாப். மொத்தம் 3 பஸ் ஸ்டாப் இருக்கு. இங்க வந்து ஒரு 1 மினிட்ஸ் சரி 10 மினிட்ஸ் எடுத்திருக்காங்க. இங்க ஒரு 10 அவங்க புரியறதுக்கு பெரிய நம்பர்ல குடுத்துருக்கேன் எடுத்திருக்காங்க. இங்க ஒரு 10 நிமிஷம் எடுத்திருக்காங்க. ஓகேயா? அப்ப ஏல இருந்து ஆரம்பிச்சு பி வரை நீங்க போறதுக்கு ஆகக்கூடிய டைம் என்ன அப்படின்னா, உங்கள்ட்ட நான் கேட்கிறேன் சொல்றீங்க. கண்டக்டர் கேட்கிறேன். சார் இந்த பிங்கிற ஊர ரீச் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் சார் ஆகும்? அவர் என்ன சொல்றாருன்னா, ஆ 10 மணிக்கு எடுக்கிறோம். 10 மணிக்கு எடுக்கிறோம். கரெக்ட்டா 11 மணிக்கு போய் ரீச் ஆயிரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அவர் அவர் பேசுறாருல்ல. அப்ப அவர் பேசும் ஸ்பீடு எதுல குறிக்குது அப்படின்னா, ஜர்னி ஸ்பீட குறிக்குது. பயண நேரம். ஓகே. அப்ப அந்த பயண நேரத்துல இந்த ஜர்னி ஸ்பீட்ல இந்த 10 மினிட்ஸ், இந்த இடத்துல 10 மினிட்ஸ், இந்த இடத்துல 10 மினிட்ஸ். நம்ம அங்கங்க நிறுத்தினால ஒரு ஸ்டாப்பிங். அது இன்க்ளூட் ஆயிரும். அதே வந்து ஏலேருந்து பிக்கு போறோம். அப்ப அப்ப 60 மினிட்ஸ்ல இங்க 10, இங்க 10, இங்க 10 30 நிமிஷம் கலந்துட்டு. உங்க புரியுறதுக்காக பெரிய நம்பர்ல மினிட்ஸ் குடுத்துருக்கேன். இந்த ஹால்டிங் ஒவ்வொரு ஸ்டாப்ல நிறுத்தக்கூடிய டயத்த. இந்த அளவுக்கு தான் அவன் நிறுத்த மாட்டான். உங்களுக்கே தெரியும். அப்ப 1/2 மணி நேரத்த கழிச்சுட்டான் 30 மினிட்ஸ். இடையில இருக்கக்கூடிய அங்கேயே நிறுத்தின அந்த டிலே வந்து நீக்கிட்டேன். நீக்கிட்டேன். அப்ப எவ்வளவு போயிருக்காங்க? 30 மினிட்ஸ்ல வந்து போயிருக்காங்க. ஏலேருந்து பி வரை. அப்ப இது எது குடுத்துருக்கேன்? வண்டி ஓடுன டயத்த பத்தி தான் இதுல மென்ஷன் பண்ணியிருக்கு. இடையில நிறுத்தின டயத்த மென்ஷன் பண்றேன். இதான் என்ன சொல்லுவோம்னா, ரன்னிங் டைம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ரன்னிங் டயத்துல டிலே இன்க்ளூட் ஆகாது. ஆனா நம்மளுடைய ஜர்னில டிலே இன்க்ளூட் ஆகும். இடையில வந்து நடந்தனா இது இன்க்ளூட் ஆகும். அப்ப ஃபர்ஸ்ட் இது 2க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் புரிஞ்சாதான் அடுத்து நம்ம எழுதும்போது புரியும். சார் கிளியர் புரியுதானே? ஓகேவா? ஓகே. அப்ப இப்ப அடுத்து என்ன குடுக்கணும்? ஜர்னி ஸ்பீடு அதுக்கு இன்னொரு நேம் இருக்கு. ஓவரால் ஸ்பீடு இல்ல டிராவல் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. அப்ப அது என்ன டிலேவை இன்க்ளூட் பண்ணணும். டிலேங்கிறது ஹால்டிங் போடுறது. அங்கேயே நிறுத்தி ஒரு பஸ் ஸ்டாப்ல நிறுத்தி அங்க போய் பிக்கப் பண்ணலாம். அதுதானே? எதுங்க? ஜர்னி ஸ்பீடு இல்ல ஓவரால் ஸ்பீடு இல்ல டிராவல் ஸ்பீடு சொல்லுவோம். எல்லாமே வந்துரும். அப்ப இது வந்து நம்ம இதாவே குடுத்தரலாம் பாத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் ஜர்னி ஸ்பீடு. ஜர்னி ஸ்பீடு ஈக்குவல் டு அதாவது டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை த வெஹிக்கிள் பை டைம். ஒரு குறிப்பிட்ட டயத்துல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருப்பீங்க. அதுல வந்து கீழே வந்து இன்க்ளூட் ஆயிடும் டைம். அப்ப டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை த வெஹிக்கிள் பெர் டைம். அந்த டயத்துல டிலே இன்க்ளூட் ஆயிடும். அதாவது இன்க்ளூடிங் டிலே. இன்க்ளூடிங் டிலே. அதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஜர்னி ஸ்பீடுன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து ரன்னிங் ஸ்பீடு. வண்டி ஓடிட்டு இருக்கக்கூடிய டயத்தை சொல்றாரு. அப்ப அது வந்து டிலே இன்க்ளூட் பண்ண மாட்டோம். அப்ப எக்ஸ்க்ளூடிங் டிலே. அடுத்தது என்ன? ரன்னிங் ஸ்பீடு. ரன்னிங் ஸ்பீடுங்கிறது என்ன சார் அப்படின்னா, அப்ப டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை த வெஹிக்கிள்
கீழே அதே டைம் தான் வரும். அது இது 2க்கும் என்ன வித்தியாசம்னா, ஆப்ஷன்ல அந்த கொஸ்டின்ல இன்க்ளூடிங் டிலே, எக்ஸ்க்ளூடிங் டிலே. டிலே கன்சிடர் பண்றதா பண்ணலையா? அதுதான் எக்ஸாம். இப்ப எக்ஸ்க்ளூடிங் டிலேன்னு போடும். இதான் உங்களுடைய ரன்னிங் ஸ்பீடு. அதுக்கடுத்து டைமிங் ஸ்பீட்னா என்ன? அதுக்கு வந்து எங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீடு இல்ல மீடியம் ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் கொடுக்க போறேன். இப்போ வந்து ஒரு 4 வெஹிக்கிள் ரோட்ல போயிட்டு இருக்கு. ஒரு பாயிண்ட கிராஸ் பண்ணி போகுது. ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கு நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து அந்த ஸ்பாட்ல வந்து எவ்வளவு கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்குன்னு கால்குலேட் பண்ணுவீங்க. இப்போ மொத்தம் 3 வெஹிக்கிள் எடுத்துருக்கீங்க. அது 3 வெஹிக்கிளோட ஸ்பீடையும் கூட்டி 3ஆல டிவைட் பண்றீங்களா? அதுதான் டைமிங் ஸ்பீடு சொல்லுவாங்க. அது ஹவர் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. அதே ஸ்பேஸ் ஸ்பீடுங்கிறது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இன்வெர்ஸா போடுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கங்க, அதுக்கு அதை எழுதிக்கலாம். இதுல ப்ராப்ளம் கேட்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு கொடுப்பேன் கேளு. இப்ப டைம் மீன் ஸ்பீட் இல்ல ஆவரேஜ் மீன் ஸ்பீட் எழுதிக்கிறேன். அதாவது டைம் மீன் ஸ்பீட் இன்னொன்னு இருக்கு. ஆவரேஜ் ஸ்பீட் இல்ல மீடியம் ஸ்பீட். இல்லாட்டி ஆவரேஜ் ஸ்பீட்னு சொல்லுவாங்க. அது இல்லை அப்படின்னா மீடியம் ஸ்பீட்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி போறதுக்கு இப்போ எக்ஸ்ட்ரீம்ஸ் இதை கிராஸ் பண்ணி போகிறோம் வெஹிக்கிள்ஸ். இந்த 3 வெஹிக்கிள்ஸ் போகும். இது ஸ்பீடு இது ஒரு 30 கிலோமீட்டர் பக்கம். இது ஒரு 30 கிலோமீட்டர் பக்கம். இது ஒரு 7 கிலோமீட்டர் பக்கம். இது ஸ்பீடு. இது டைமிங் ஸ்பீடு எப்படி அப்படின்னா டைமிங் ஸ்பீடு வந்து வீட்டின்னு சொல்லுவோம். அப்போ என்ன செய்யணும்? 30 கிலோமீட்டர் பர் ஹவர், 50 கிலோமீட்டர் பர் ஹவர், ப்ளஸ் 70 கிலோமீட்டர் பர் ஹவர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி 3 டிவைட். அப்போ என்ன வரும்? 150 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போயிட்டு இருக்கோம் டோட்டலாக. கிட்டத்தட்ட அப்போ ஆவரேஜ் டைமிங் ஸ்பீடுங்கிறது வெஹிக்கிள் 50 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சார் கிளியர் புரியுதானே? இதான் டைமிங் ஸ்பீடு. இப்போ வந்து எக்ஸாம் பாயிண்ட் நோட்ஸ் எழுதிக்கிறேன். அப்போ அந்த டைமிங் ஸ்பீடுங்கிறது என்ன அப்படின்னா, the timing speed is defined as the average speed. அப்ப timing speed is defined as the average speed, okay, average speed of all the vehicle passing a point on a highway ஒரு specific time interval. அதான் speed of all the vehicle passing a point on a highway over some specified time interval. அப்ப இது வந்து ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்றோம். பாயிண்ட் மென்ஷன்
அதுக்கடுத்து ஸ்பேஸ் மீன் ஸ்பீட் பார்க்கலாம். இது இதோட இன்வெர்ஸா இருக்கும். அது ப்ராப்ளம் வேற மாதிரி வரும். அதை நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கிறேன். இப்போ லாஸ்ட்ல வந்து டைம் மீன் ஸ்பீடை பத்தி பேசியிருந்தோம். இப்போ வந்து எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா ஸ்பேஸ் மீன் ஸ்பீடை பத்தி பேசுறோம். எழுதிக்கிறது ஸ்பேஸ் மீன் ஸ்பீட். நான் ப்ராப்ளம் ரெண்டுக்கு சேர்த்த மாதிரி கீழே கொடுக்குறேன். ஒரே இதை சால்வ் பண்ற மாதிரி. இப்போ ஸ்பேஸ் மீன் ஸ்பீட் இது எப்படி எழுதணும் எல்லாம் கொடுத்துருக்கோம். சும்மா தான் கொடுத்துருக்கோம். ஸ்பேஸ் மீன் ஸ்பீட் இது வந்து வி சஃபிக்ஸ் டேஸ். அது எப்படி டைம் மீன் ஸ்பீட்னா வி சஃபிக்ஸ்ல டீன்னு சொல்லுவோம். வி சஃபிக்ஸ் டேஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப it defines as the average speed of all the vehicles occupying a given section. அப்ப the x to x, y to y இந்த செக்ஷனுக்குள்ள ஒரு வெஹிக்கிள் ஆவரேஜா எவ்வளவு ஸ்பீட்ல கிராஸ் பண்ணி போகுது. இதே மாதிரி எவ்வளவு நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் எவ்வளவு ஸ்பீட்ல போகுது. ஒரு 10 வெஹிக்கிள் இருக்கும். 10 வெஹிக்கிளும் 20 km/h இந்த டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணி போகுது. இது 30 மீட்டர் ஆகும். அப்ப அதை ஆவரேஜா இருக்கிறத தலையில போட்டு எடுக்கலாம். நான் சொல்லுவேன் இப்ப. அப்ப மேல வந்து ஒரு பாயிண்ட எவ்வளவு வேகத்துல கிராஸ் பண்ணி போகுதுன்னு பார்த்தோம். இப்ப 2 பாயிண்ட்டுக்கு எப்படி டிஸ்டன்ஸ எவ்வளவு வேகத்துல கிராஸ் பண்ணி போகுது அப்படின்னு பார்ப்போம். அப்ப ஸ்பேஸ் மீன் ஸ்பீட் கொடுக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா defined as the average speed of the average speed of all the vehicles occupying a given section when a given section of highway over some specific time period. அப்ப it defined as the average speed of all the vehicles occupying given section of highway highway some specified time period. Period ல நம்ம ஸ்பேஸ் கிராஸ் பண்ணி வருது. அப்ப given section எடுத்துக்கலாம் லென்த் இருக்கு ஸ்பேஸ். அப்ப படம் வேணாம் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கலாம் பார்த்துக்கலாம். இப்ப ஒரு ரோடு இருக்கு. ரோட்ல இந்த செக்ஷனை வெட்டுறோம். எக்ஸ்பீரியன்ஸ் இது ஒயிட் வருது. இங்கேருந்து வரது வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இப்படி வருது. இதெல்லாம் இதுல என்டர் ஆகிட்டு கிராஸ் பண்ணி இங்க வெளில போகுது. இப்படி வெளில ரோட விட்டு போகுது. அப்ப இதுக்கு இடைப்பட்ட இந்த சம் ஸ்பேஸ் செக்ஷனுக்குள்ள டிராவல் பண்ணி இது உள்ள போகுது. போகும்போது இதோட ஸ்பீடு பார்க்கணும் 40 km/h காட்டுது. ஏன்னா இங்க என்டர் ஆகும்போது இதுல இருந்து இதுல நோட் பண்ணிக்கிறோம். இங்க ஒருத்தர் நிற்பான், இங்க ஒருத்தர் நிற்பான். இப்ப இது வந்து 60 km/h. இது வந்து ஒரு 80 km
ஒரு இப்ப இதுக்கு எப்படி சார் எடுக்கிறோம் அப்படின்னா, அப்ப ஸ்பேஸ் மீன் ஸ்பீடை பொறுத்தவரை எவ்வளவு நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இருக்கோ அது மேல போடுது. அவன் மொத்தம் 3 இருக்கு. அது மேல போடுது. கீழே ஒவ்வொன்றையும் தலைகீழா எழுதணும். இப்போ 1/40 ஃபர்ஸ்ட், அடுத்து 1/60 பிளஸ் அடுத்து 1/80 அப்படின்னு எழுதணும். இப்ப எல்லாத்துக்கும் நீங்க எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிச்சு கொண்டு வர மாதிரி. அவர் ஸ்பேஸ் மீன் ஸ்பீடுங்கிறது நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் மேல போட்டுருக்கோம். ஒருத்தர் ஸ்பீடு வந்து சம்மேஷன் பண்ணி 1/VA அப்படின்னு எழுதணும். விங்கிறது ஒவ்வொரு ஸ்பீடு வருது. அப்ப ஸ்பேஸ் மீன் ஸ்பீடுங்கிறது மேல பார்த்ததோட தலையீடு. அப்ப நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் மேல போடுவோம். இது ஏற்கனவே கட்சியில அப்ப இது எப்படி சார் கொடுக்கலாம் அப்படின்னா எழுதிக்கிறீங்கன்னா, அப்ப ஒரு ஹைவே லென்த் லென்த்ல எவ்வளவு இருக்குங்கிறது தெரிஞ்சு தான் ஸ்பேஸ் மீன் ஸ்பீடு. அப்ப ஸ்பேஸ் மீன் ஸ்பீடு ஈஸியர் மெஷர் ரிலேட்டிங் டு த லென்த் ஆஃப் ஹைவே ஆர் மீன். ஸ்பேஸ் மீன் ஸ்பீட் is a measure relating to the length of a highway or lane கொடுக்குது. இப்போ ஒவ்வொன்றா எழுதலாம். இப்போ ப்ராப்ளம் இல்லாட்டி ஒரே ப்ராப்ளம் கொடுத்தா அது ரெண்டுமே இருக்கும். அப்ப நான் உங்களுக்கு ரெண்டுமே கொடுத்துட்டேன். டைமிங் ஸ்பீடு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்பேஸ் மீன் ஸ்பீடு சொல்லிட்டு. இப்ப ஒரு ப்ராப்ளம் எழுதி அது ப்ராப்ளத்துல ரெண்டுமே எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் டைப்ல எழுதிக்கிறீங்க. அப்ப அப்ப டைமிங் ஸ்பீடு கண்டுபிடிச்சாலும் ஸ்பேஸ் மீன் ஸ்பீடு கண்டுபிடிச்சாலும் ஒன்னா சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை. அது எப்படி புரியும்னா, இப்ப நான் ஒரு சிங்கிள் ப்ராப்ளத்துல ஒரு 5 வெஹிக்கிள் இருக்கு. 5 வெஹிக்கிளோட ஸ்பீடு ஒரு புள்ளியை கிராஸ் பண்ணி போற மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸை கிராஸ் பண்ணி போற மாதிரி கொடுக்குறேன். டைமிங் ஸ்பீடு கண்டுபிடிப்போம், ஸ்பேஸ் மீன் ஸ்பீடு கண்டுபிடிப்போம். ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் வருது, அது ஒரே முடிவு தான் நீங்க வச்சுக்கணும். அப்ப எப்பயும் ஸ்பேஸ் மீன் ஸ்பீடு அதிகமா இருக்கும். சரி, டைமிங் ஸ்பீடு அதிகமா இருக்க மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஏன்னா அது பர்டிகுலர் டயத்தை கிராஸ் பண்ணி போகும்போது கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஸ்பேஸ்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட லென்த் டிராவல் வரும்பொழுது எஸ்எம்எஸ்ல எரர் வரலாம். இல்ல வாகனமே வந்து ஆரம்பிச்சதுல ஒரு ஸ்பீடா இருக்கலாம். இடையில டிராவல் பண்ணி வரும்போது கொஞ்சம் ஸ்பீட் கம்மியா இருக்கலாம். அப்ப அது மாதிரி பிரச்சனைகள் தான் ஏற்படும். ப்ராப்ளம் நம்பர் 1. அதாவது இஃப் த ஸ்பாட் ஸ்பீட் ஆஃப் ஏதோ ஒரு லொகேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்பாட் ஸ்பீட் எப்படின்னா, இஃப் த ஸ்பாட் ஸ்பீட் ஆஃப் 50 கிலோமீட்டர் பெர் அவர், அதுக்கடுத்து 40 கிலோமீட்டர் பெர் அவர், 60 கிலோமீட்டர் பெர் அவர், 54 கிலோமீட்டர் பெர் அவர் அண்ட் 45 கிலோமீட்டர் பெர் அவர். Then find the timing speed and space mean speed. அப்ப ரெண்டுக்கும் ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. டைமிங் ஸ்பீட் பிடி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படின்னா, சம்மேஷன் ஆஃப் ஆல் வெஹிக்கிளோட ஸ்பீடு கொடுத்தல் டோட்டல் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் கொடுத்து அந்த என்ன கிலோமீட்டர். அதே ஸ்பேஸ் மீன் ஸ்பீடு விஎஸ்சி ஈக்குவல் டு எவ்வளவு நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இருக்கோ அது மேல போட்டுக்கோங்க. சம்மேஷன் ஆஃப் விஏ கொடுக்கும். ஓகே, இப்போ அடுத்து
ஒன் டைமிங் ஸ்பீடு ஈக்குவல் டு கொடுத்துருக்க சம் படி பார்த்தோம்னா மேல என்ன கொடுத்துச்சு ஃபர்ஸ்ட் 50 கிலோமீட்டர் பர் ஹவர், அடுத்து 40, அடுத்து 60, அடுத்து 54, லாஸ்டா 45. இதான பார்த்தோம். அதாவது அதிகம் வகுத்தல் 5 இருக்கலாம். போட்டா எவ்வளவு சார் கேட்பீங்கன்னா 49.8 கிலோமீட்டர் பெர் ஹவர் நன்றி. அதே ஸ்பேஸ் மீன் ஸ்பீடு நேர டோட்டல் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் 5 போடுங்க. கீழே 1/50 பிளஸ் 1/40 பிளஸ் 1/60 பிளஸ் 1/54 பிளஸ் 1/45. ஓகே, அப்ப இது எல்லாத்தையும் போட்டா எவ்வளவு சார் வருது அப்படின்னா 48.8 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்ப இது ரெண்டுலயும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது, டைமிங் ஸ்பீடு தான் இருக்கும். அப்ப எப்பயுமே அப்படிதான் இருக்கு. இந்த ப்ராப்ளம் தான் இருக்கு. ஒரு புள்ளியே கிடக்கக்கூடிய வாகனத்தோட வெஹிக்கிள் ஸ்பீடு கரெக்டா தெரிஞ்சிடும் நமக்கு. அது எந்த ஒரு டிலே இருக்காது. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸை கடக்கும்போது இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷன் ஆரம்பிக்கிற ஸ்பீட்லயே போயிட்டு செக்ஷன்ல கரெக்டா இருக்கு சொல்ல முடியாது. அப்ப இடையில டிலே நடக்கலாம். இப்ப நம்ம டைமிங் ஸ்பீடு தான் எப்பயும் அதிகமா இருக்கும் ஸ்பேஸ்மேன் ஸ்பீடை விட. இந்த ப்ராப்ளம் வேற எந்த ப்ராப்ளம் பண்றோம். அப்ப ரொம்ப அதிகமா இருக்கிறது கொஞ்சமா. அப்ப டைமிங் ஸ்பீட் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. Slightly higher than spaceman spaceman speed. Okay, another estimate பண்ணு. இருக்கு. ஓகே, இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்பார்க் ஃபீல்ட் ஸ்டடிஸ்லேயே சிலது இருக்கு. டைரக்ட் டைமிங் ப்ரொசீஜர், பேமெண்ட் மார்க்கிங் சொல்லுவாங்க. எனஸ்கோப் மெத்தடு இல்ல மிரர் பாக்ஸ் மெத்தட் சொல்லுவாங்க. அதுல ரெண்டு இருக்கு, சிங்கிள் எனஸ்கோப், டபுள் எனஸ்கோப். அது ப்ரெஷர் கான்டாக்ட் டியூப் இல்ல ரோட் டிடெக்டர், அப்புறம் ரேடார் மீட்டர் இல்ல டோப்பர் மீட்டர் சொல்லுவாங்க. அதான் மோஸ்ட் அக்யூரேட்டா இருக்குன்னா காஸ்ட்லி போட்டோகிராஃபிக்கல் டெக்னிக். இது எல்லாமே என்னன்னா இப்போ ரோட்ல போகக்கூடிய வெஹிக்கிளோட ஸ்பீட் கண்டுபிடிக்கிறது அது ஸ்மார்ட்ல போய். அப்போ உங்களுக்கு என்னென்ன மெத்தட் இருக்கு இதே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி நான் ரொம்ப டீட்டெயில்டா எல்லாத்தையும் படிக்கணும் சார், டீட்டெயில்டா படிக்க வேண்டியதுல நான் என்ன சொல்றேனோ அதை வச்சு டேரக்டா புரிஞ்சுக்கிறேன், அவ்வளவுதான். அப்ப ஸ்பாட் ஸ்பீட் ஸ்டடிஸ ஒரு 5 கேட்டகரி பிரிக்கலாம். திரும்பவும் சொல்றேன், இது கொஸ்டின் ஏரியானா மோஸ்ட் அக்யூரேட் எது, பேசிக்கா நான் சொல்ற விஷயங்கள் தான் கேட்பான். அதனால லைட்டா பாத்துக்கிறேன். இப்ப கெட்டிட்டு இருக்கேன். என்ன ஸ்பாட் ஸ்பீட் ஸ்டடி தான் இதுவரையும் பார்த்துட்டு அது ஸ்பாட்டோட ஸ்பீட் ஸ்டடி தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸ்பீட் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம் அது ஸ்பாட்ல போய்.
அதான் ஸ்பாட் ஸ்பீட் ஸ்டடி. அப்போ ஒரு லொகேஷன்ல போய் ஸ்பீடோட எந்த அளவுக்கு இருக்கு வெஹிக்கிள்ஸ் ஸ்டடி பண்றது தான் ஸ்பாட் ஸ்பீட் ஸ்டடி. அது பாயிண்ட் மெஷர் பண்றாங்களா, ஸ்பேஸ் மெஷர் பண்றாங்களா. அப்ப இதுவரை பார்த்ததே அதான். அது என்னென்ன மெத்தட்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போதைக்கு அதாவது ஸ்பாட் ஸ்பீடு ஸ்டடிஸ். இதுல வந்து ஒண்ணு வந்து என்ன சார் அப்படின்னா, ஒண்ணு வந்து டைரக்ட் டைமிங் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. இல்ல பேமெண்ட் மார்க்கிங் சொல்லுவாங்க. இல்ல பேமெண்ட் மார்க்கிங். அடுத்து 2வது மெத்தட் என்ன சார் அப்படின்னா, அதுக்கடுத்து என்எஃப்ஓ மெத்தடு இல்ல மிரர் பாக்ஸ் மெத்தட் சொல்லுவாங்க. நான் ஒவ்வொன்றும் சொல்றேன், கதை சொல்றேன். இப்ப அடுத்து என்ன சார் அப்படின்னா, என்எஸ்கோ மெத்தட் இல்லாட்டி இன்னொரு பேருக்கு மிரர் பாக்ஸ் மெத்தட். இதுல ரெண்டு ஏங்கிறது என்ன அப்படின்னா சிங்கிள் என்எஸ்கோ மெத்தட். பிங்கிறது என்ன அப்படின்னா டபுள் என்எஸ்கோ மெத்தட். மூணாவது ப்ரெஷர் கான்டெக்டிவ் ரோட் டிடெக்டர்னு சொல்லுவாங்க. ரோட் டிடெக்டர். நாலாவது ரேடார் மீட்டர் இல்ல டோப்ளர் மீட்டர். இதோட இன்னும் எழுதிக்கலாம். இது ஒரு மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட்னு சொல்லுவாங்க. இருக்கிறது 2 பாயிண்ட் தான் எழுதிக்கிறேன். இருக்கிறது மோஸ்ட் அக்யூரேட்னா ரேடார் மீட்டர் தான். ஓகே. அதுலயே வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க. கிராஸ் சென்சார் மூலமா இத்தனை கிராஸ் பண்ணி போகும். ஆனா கொஞ்சம் காஸ்ட்லி. மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட் காஸ்ட்லி. ஓகே. அதுக்கடுத்து நான் போட்டோகிராஃபிக் மெத்தட். இதெல்லாம் நான் இங்கேயே கதை சொல்ற எழுதிக்கிறேங்க. அப்போ ஒரு இடத்துல போட்டோ முடிப்பாங்க. ஒரு 2 போட்டோ முடிச்சு எது இது எவ்வளவு ஸ்பேஸ் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்பான். போட்டோகிராஃபிக் மெத்தட். இந்த போட்டோட டைம் மென்ஷன் அந்த டயத்தை வச்சு எவ்வளவு ஸ்பீட் இருக்குன்னு அவர் போய்ப்பான். இந்த டயத்துல இருந்து இந்த டயத்துக்கு ட்ராவல் ஆகுது. அப்ப போட்டோகிராஃபிக் மெத்தட். என்னோட ஓல்டு மெத்தட் தான். நம்ம அடிமையில உட்காந்துக்கிட்டு ஒரு பவுண்டரி மார்க் பண்ணிக்குவாங்க. அந்த இடத்துல கிராஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள போட்டோ எடுப்பாங்க. அது இன்னொரு பாயிண்ட் கிராஸ் பண்ணி போகும்போது போட்டோ எடுப்பாங்க. இப்ப 2க்குள்ள டைம் வித்தியாசத்தை வச்சு எவ்வளவு ஸ்பீட் அப்படி கால்குலேட் பண்றதுன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ஸ்பீட் ஸ்டைல்ல போட்டோகிராஃபிக் மெத்தட்.
ரேடார் மீட்டர், டோட்டல் மீட்டர்னா ஒரு சென்சார் மாதிரி இருக்கும். அது கிராஸ் பண்ணி போகக்கூடியது அது ஈஸியா வந்து நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லிரும். ஓகே. அதுக்கடுத்து ப்ரெஷர் கான்டாக்ட் டியூப் என்னன்னா, ரோடுக்கு கீழ ஒரு டியூப் வந்து பதிச்சிருவாங்க. அதுகிட்ட சென்சார் மாரி செயல்படும். அதுல வெஹிக்கிள் ஏறி போகும்பொழுது, எவ்வளோ வேகத்துல போகுதுன்னு உங்களுக்கு சொல்லிரும். ஆனா அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்காது. ஓகே. அதான் ப்ரெஷர் கான்டாக்ட் டியூப். அதே இது எனஸ்கோப் மெத்தட்னா ஒரு மிரர் பாக்ஸ் மெத்தட் மாரி வச்சுருவாங்க. அது கிராஸ் பண்ணி போகக்கூடிய வெஹிக்கிளோட ஸ்பீட் வந்து நோட் பண்ணிக்கிறது நோட்ல. அதே டேட்டா டைமிங் ப்ரொசீஜர்னா என்னன்னா, ஒரு பேமெண்ட் ரோட்ல போயிட்டு ஒரு பார்க்கிங் பண்ணிட்டு, அத கிராஸ் பண்ணி போகக்கூடிய வெஹிக்கிள்ஸ் ஒவ்வொன்னையும் இண்டிவிஜுவலா கண்டுபிடிப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட பேஸ் லென்த்துக்குள்ள கண்டுபிடிப்பாங்க. டேட்டா டைமிங் ப்ரொசீஜர். அப்ப அந்த பேஸ் லென்த் எப்படி இருக்குன்னா, ஐஆர்சி கோடு படி 27 மீட்டர் ரெண்டுக்குள்ள லெஸ் தென் 50 கிலோமீட்டர் பர் ஹவர்க்குள்ள ஸ்பீட்ல போகணும் அப்படின்னு சொல்லிருக்கோம். நீங்க அளவு எடுக்கும்பொழுது. அதே 54 மீட்டர்னா 40 to 60 கிலோமீட்டர் பர் ஹவர்க்குள்ள ஸ்பீட் இருக்கும் வெஹிக்கிளுக்கு. அதே பேஸ் லென்த் 81 மீட்டர் அப்படின்னா 65 கிலோமீட்டர் பர் ஹவர்க்குள்ள ஆவரேஜ் வெஹிக்கிள் இருக்கும் அப்படின்னு ஐஆர்சி வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்கு. பேஸ் லென்த் பொறுத்து. பேஸ் லென்த்ங்கிறது என்ன? ஒரு வெஹிக்கிள் ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ். அப்ப நீங்க எந்த இடத்துல மெஷர் பண்ண போறீங்களோ, அப்ப அந்த வெஹிக்கிள் அந்த பாயிண்ட்ட கிராஸ் பண்ணி இன்னொரு பாயிண்ட் ரீச் பண்றதுக்கு தான் நீங்க கண்டுபிடிப்பீங்க ஸ்பீட் லிமிட். அப்ப அதுதான் பேஸ் லிமிட்னு சொல்லுவாங்க. அந்த பேஸ் வந்து 27 மீட்டரா இருந்தா அப்படி இருக்கணும், 54 மீட்டரா இருந்தா அப்படி இருக்கணும், 81 மீட்டரா இருந்தா என்ன இருக்கு அப்படி போட்டு கொடுத்துருப்பாங்க. அது அப்படின்னு சொல்றேன். அது போட்டோகிராஃபி மெத்தட்ன்றது எழுத வேண்டிய விட, போட்டோ கண்டுபிடிச்சு டைம் வச்சு ஸ்பீட் கண்டுபிடிக்கிறது. ரேடார் மீட்டர் ஒரு சென்சார் மீட்டர் தான். ப்ரெஷர் கான்டாக்டிவ்க்கும் ஒரு சென்சார் மீட்டர் தான். அதுக்கு அடுத்தது எனஸ்கோப் மெத்தட், மிரர் பாக்ஸ் மெத்தட். இதுல எக்ஸாம் கேட்டதுல ஏன்னா எஸ்கோ மெத்தட் சொன்னா மிரர் பாக்ஸ் மெத்தட் சொல்லுவாங்க. அங்கே ஆல்ஜிபிரா. அதுக்கு டைரக்ட் டைமிங் ப்ரொசீஜர் இல்ல பேமெண்ட் மார்க். பேமெண்ட்ல மார்க் பண்ணிடுவாங்க. 2 மார்க் வந்து கிளிக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அ எப்படி குடுக்கலாம் அப்படின்னா, இங்கேயே குடுத்துடலாம். ஓகே. எழுதிக்கிறேன். அதாவது 1 டைரக்ட் டைமிங் மெத்தட். ஓகே. இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு. பேமெண்ட். இப்ப ரோட்ல மார்க் பண்ணிடுவோம். 2 பாயிண்ட் எடுத்துட்டு 2 பாயிண்ட்ட மார்க் பண்ணிட்டு சொல்லுவாங்க. சார் ஆடியோக்குள்ள இருக்கு தானே? அதெல்லாம் பிரச்சனை இல்ல. செக் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப ஒரு வெஹிக்கிள் இந்த பேஸ்ல வந்து கிராஸ் பண்ணிக்கணும். இதான் ஒரு பேஸ்ல கிராஸ் பண்ணிக்கணும். இப்ப நமக்கு ஐஆர்சி சில விஷயங்களை கவுண்ட் பண்ணியிருக்கோம். இவ்வளவுதான் இருக்கணும். ஸ்பீட் லிமிட் எவ்வளவு பேஸ்ல அதுக்குள்ள இருந்தா எவ்வளவு ஸ்பீட்ல இருக்கணும். ரெக்கமெண்டட் ரெக்கமெண்டட் பேஸ்ல இருக்கு. ஸ்பீடுங்கிறது லெஸ் தான் 40 கிலோமீட்டர் பர் ஹவர். பேஸ் இருந்ததுல அப்படின்னா 25 அதுல 40 to 45 கிலோமீட்டர் பர் ஹவர். 54 மீட்டர் ஸ்பேஸ் இருக்கு. அதுல 45 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்போ எவ்வளவு பேசுறது வந்து 32 60 81 மீட்டர். இந்த இவ்வளவு பேர் சொல்லி ஸ்பீட் ஒவ்வொரு ஸ்பீடா அது ஒவ்வொரு கண்டிஷன் தந்தாலும் பிசி ஹாஸ்பிட்டல் பார்க்கலாம் ஸ்கூல் பக்கத்துல ஸ்பீட் லிமிட் போனோம் சிங்கிள் இருக்கு. நான் கீழே வர சொல்றேன் உங்களுக்கு. டிராபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகே. அதுக்கடுத்து எனஸ்கோ மெத்தட் என்னன்னா ஒரு விரல் வச்சு கண்டுபிடிப்போம்.
அந்த மிரர் ஆங்கிள் எவ்வளவு இருக்குன்னா 40 டிகிரில கொடுத்துருக்கான். நான் ஜஸ்ட் படம் வரைஞ்சு காமிக்கிறேன். ஒரு இடத்துல வச்சு கண்டுபிடிக்கிறான் சிங்கிள் எனஸ்கோப், அதே 2 இடத்துல வச்சு காமிக்கிறேன் டபுள் எனஸ்கோப். அவ்வளவுதான். அது ஒரு குறிப்பிட்ட பேஸ்ல இருந்து போது அவன் கண்டுபிடிப்பான். அப்ப 2வது படம் வரைஞ்சுக்கிறேன். அதுல மிரர் எடுத்து 40 டிகிரில இருக்கும். அப்ப படம் வரைகிறேன், ஆனா அழிச்சிடறேன். அப்படி இங்க வரைஞ்சுக்கிறீங்களா? ரொம்ப சின்னமா குட்டியா வரைஞ்சிருக்கேன். அது மாதிரி பேஸ்ல இருந்து எடுத்துப்போம். இப்ப ஒரு இடத்துல ஒரு மிரர் எடுத்துப்போம். இந்த இந்த தீட்டா உலகுல அந்த மிரர் எப்படி இருக்குன்னா கிராஸ் கொடுத்துருக்கேன். 3D வியூல வரைகிறேன். 40 டிகிரி எக்ஸாம்பிள். இது சிங்கிள் எனஸ்கோப் மெத்தட். இன்னொன்னா இங்கே ஒன்று வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சைடு ஒன்று வச்சிருப்பாங்க. இது டபுள் எனஸ்கோப் மெத்தட். ஓகே, ஒரு குறிப்பிட்ட பேஸ்ல இருக்கிற 2 பக்கம் மிரர் வச்சு கண்டுபிடிக்கிறது. இதே எனஸ்கோப் மெத்தட். அப்ப எக்ஸாம்பிள் எழுதுறதுனா எனஸ்கோப் மெத்தட் என்ன டைப் இருக்கு? மொத்தமா ஸ்மார்ட் மெத்தட் கொடுத்துருக்கேன். என்ன அது வந்து எனஸ்கோப் மிரர் வந்து எவ்வளவு டிகிரி இருக்காங்க? கீழே ஒரு கிளிக் வந்து முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாப் வாட்ச் கொடுக்குறோம். அதில் ஏறி போய் போக போக ஸ்பீட் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் சென்சார் இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்காது. கீழே வந்து திக்னஸ் கீழே வந்து பதிச்சு வச்சிருக்கனால அதுக்கு அந்த ஏற்பட்ட பிரச்சனை வரும்போதுனால அதையும் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. ரேடார் மீட்டர் நார்மல் ஸ்பீட் கண்டுபிடிக்கிற மாதிரி தான், ஸ்பீடோ மீட்டர் மாதிரி தான். ஃபோட்டோகிராஃபிக் மீட்டர் ஃபோட்டோ எடுத்து டைமிங் வச்சு கண்டுபிடிக்கிறது. அது உங்களுக்கு எதாவது அதிகமாகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, அடுத்து எனக்கு டேரக்ட் டைமிங் மெத்தட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கோடல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கிறதுனால இப்போ ஸ்பீட் ரேஞ்ச் வந்து நம்ம எடுக்கிறோம். ஒரு நாள் இல்லை ஒரு மாதம் இல்லை வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு ரோடு சர்வே பண்ணுறீங்க, ஸ்மார்ட் ஸ்பீட் ஸ்டடி பண்ணுறீங்க. அப்போ அப்படி ஸ்மார்ட் ஸ்பீட் பண்ணும்போது ஸ்பீட் லிமிட் எதுக்குள்ள இருக்கு? ஒரு ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளவு இருக்கு? அதுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃப்ளோ வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் போகுது அப்படிலாம் கால்குலேட் பண்றீங்க. கால்குலேட் பண்ணி இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல போனா இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன சார் அப்படின்னா ஒரு 15% ஸ்பீட் எவ்வளவு இருக்கும்? அது எப்படி லோவஸ்ட் ஸ்பீட் அந்த ரோட்ல எவ்வளவு? அது எப்பவுமே 15% ஸ்பீட் இருக்கும் ஞாபகம். அதுவே அந்த ரோட்ல வந்து டிசைன் மேக்ஸிமம் எவ்வளவு வரலாம் டிசைன் பண்ணியிருப்பாங்களா? அது எப்படியும் அதோட 98% இருக்கும். சேஃபா போறதுக்கு இவ்வளவு ஸ்பீட்ல போனா போதும் அப்படின்னு இருப்பாங்க. ஏன்னா ரோடு வந்து 98 டிசைன் பண்ணி வச்சிருந்தாலும் நம்ம சேஃபா போறதுக்கு ஒரு ஸ்பீடு வைக்கும். அது 75% ஸ்பீடு வந்து இருக்கும். அப்ப இந்த 3 விஷயம் தான் பார்க்கணும். அந்த 3 விஷயத்த ஸ்ட்ரெயிட்டா நீங்க மனப்பாடம் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா ஒரு ரோடுக்கு போறீங்க. ரோட்ல வந்து ஸ்மார்ட் ஸ்பீட் ஸ்டடி பண்றீங்க. அந்த ஸ்மார்ட் ஸ்பீட் ஸ்டடி வந்து ஒரு வாரம் பண்ணலாம், ஒரு மாசம் பண்ணலாம், ஒரு வருஷம் பண்ணலாம். அப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு 7 நாளைக்கு எடுத்து சொல்றேன். நீங்க 7 நாள் எடுத்த டீட்டெயில்ஸை சர்வே பண்றீங்க. சர்வே பண்ணி ஒரு டேட்டா வச்சிருக்கீங்க. அப்ப அதை நான் எப்படி எழுத சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பீட் ரேஞ்ச் எழுதுங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்பீட் ரேஞ்ச் அதுக்கடுத்து ஆவரேஜ் ஸ்பீட். நீங்க எடுத்த சர்வே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீடோட ரேஞ்ச் வந்து பிடிக்கும். எதுக்குள்ள இருந்து எது வரை இருந்துச்சுன்னா அதோட ஆவரேஜ் ஸ்பீட். அதுக்கடுத்து எவ்வளவு ஃப்ளோ போயிருக்கு, ஃப்ரீக்வன்சியா ஃப்ளோ, எவ்வளவு நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் போயிருக்கு ஃப்ளோ. அதுக்கடுத்து cumulative பர்சன்டேஜ் ஆஃப் வெஹிக்கிள் எப்படி கணக்கு சொல்லி கொடுக்குறேன். cumulative பர்சன்டேஜ் ஆஃப் வெஹிக்கிள். இது வந்து நீங்க எடுத்த டாபிக் சர்வே வச்சு கொடுக்குறேன். நீங்க எடுத்த டிராபிக் சர்வே
நீங்க கொண்டு வந்து நோட்ஸ் கொண்டு வந்துட்டீங்க. எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி நான் இப்படி ட்ரிக்க சொல்றேன். ஃபர்ஸ்ட் டேபிள்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றேன். நீ இப்படி ஃபார்ம் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா, நீ உங்களுடைய இருக்கக்கூடிய ஸ்பீட் வந்து 0 to 10 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் உள்ள 100 வரை பிரிக்கணும்னு சொல்றேன். அப்ப 0 கிலோமீட்டர் பர் ஹவர்லேருந்து 10 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் ஒண்ணு பிரிக்கிறீங்க. அதுல ஹவர் ஸ்பீட் வந்து எவ்வளவுன்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு 5 0 to 10 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல இருக்கக்கூடியதுல ஆவரேஜா நீங்க இருக்கும்போது உங்களுக்கு வந்திருக்கிறது 5 கிலோமீட்டர் பர் ஹவர்னா ஆவரேஜா கிடைச்சிருக்கு. இது எத்தனை நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இந்த ஸ்பீட்ல போயிருக்கு அப்படின்னா 12 நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். ஓகே. மாட்டு வண்டி போவோம், நடந்து போவாங்க, சரி நடந்து சைக்கிள்ல போவாங்க, ரிக்ஷால போவாங்க, சைக்கிள் ரிக்ஷால, ஆட்டோஸ்ல போவாங்க. நிறைய இருக்கு. இதுல வந்து வெயிட்லயே இருக்கக்கூடிய இதுல ஸ்லோ பண்ணி போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ்க்குள்ள. ஓகே. இப்ப அடுத்தது என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு 10 இன்டர்வலா 100 கிலோமீட்டர் பர் ஹவர் வரை அனுப்புறீங்கன்னு சொல்றேன். அடுத்து 10 to 20 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல எவ்வளவு ஹவர் ஸ்பீட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா 12 வெஹிக்கிளுக்கு 15 கிலோமீட்டர் பர் ஹவர் ஹவர் ஸ்பீட் கிடைக்குது. ஓகே. அதுக்கடுத்து 20 to 30 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட் எடுக்கிறீங்க. அதுல வந்து எவ்வளவுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 68 வெஹிக்கிள். நீங்க ஒரு வாரத்துக்கு ஸ்டடி பண்ணி வச்சிருக்கீங்க. 68 வெஹிக்கிள் எவ்வளவு கிலோமீட்டர் பர் ஹவர் போயிட்டு வந்திருக்கு அப்படின்னா இதெல்லாம் ஆவரேஜா 25 கிலோமீட்டர் பர் ஹவர். அதுக்கடுத்து 30 to 40 கிலோமீட்டர் பர் ஹவர்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் போயிருக்கு நான் பார்க்க போறேன். நீங்க பாக்குறீங்க இருக்க உங்களுக்கு ஸ்பீட் வந்து நம்ம ரேஞ்ச் வந்து கூட்டிட்டு தான் போறேன். அப்போ உங்க மொத்தம் உங்க கிராஸ் ஆயிருக்கக்கூடிய டேட்டால இருந்து நீங்க பிரிச்சு எழுதுங்க கரெக்டா. அப்ப 89 வெஹிக்கிள் போகுது. சரி இந்த ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. இப்போ ஆவரேஜ் வந்து எவ்வளவு சார் அப்படின்னா 35 கிலோமீட்டர் பர் ஹவர். அதுக்கடுத்து 40 to 50 45 கிலோமீட்டர் பர் ஹவர். இது மனப்பாடம் பண்ண வேண்டியதுல நானா ஒரு டேட்டா கொடுத்து எப்படி கண்டுபிடிக்கணும் இப்ப அடுத்த வர தான் எக்ஸாம் பாயிண்ட் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. அப்ப ஓகே 45 கிலோமீட்டர் பர் போறேன் 204 வெஹிக்கிள் போயிட்டு இருக்கு. அதே 50 to 60 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல ஆவரேஜா 55 கிலோமீட்டர் பர் ஹவர்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் போகுது அப்படின்னா 110 சாரி 255 வெஹிக்கிள் போகுது. அதே 60 to 70ல 65 கிலோமீட்டர் பர் ஹவர்னு போகும். இது எவ்வளவு அப்படின்னா 119. அதே 70 to 80 கிலோமீட்டர் பர் ஹவர்ல எவ்வளவு சார் அப்படின்னா 75 கிலோமீட்டர் பர் ஹவர். இதுல 43. 30 to 90ல 85 கிலோமீட்டர் பர் ஹவர். இதுல எவ்வளவு அப்படின்னா 33. நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் ஒரு கிலோமீட்டர் ஆவரேஜ் ஸ்பீட்ல போயிட்டு லாஸ்டா 90 to 100. இதோட ஹவர் ஸ்பீடு வந்து 95 கிலோமீட்டர் பர் ஹவர். உச்சபட்சமே 100 கிலோமீட்டர் வரை தான் போயிட்டு இருக்கு. அப்ப இதுல எவ்வளவு சொல்லலாம் 9 வெஹிக்கிள் போயிட்டு இருக்கு. இப்ப டோட்டலா எவ்வளவு நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் போகுது இந்த வாரத்துல கால்குலேட் பண்ணி சொல்றேன். நீங்க கால்குலேட் பண்ணது மொத்தம் 809 வெஹிக்கிள் வரும். ஓகே. இப்ப என்ன செய்றீங்க அப்படின்னா ஒவ்வொருக்கும் குமுலேட்டிவ் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு 5 கிலோமீட்டர் பர் ஹவர் ஹவர் ஸ்பீட்ல போன வெஹிக்கிள் 12 வெஹிக்கிள். அப்ப அந்த 12 வெஹிக்கிள் குமுலேட்டிவ் பெர்சன்டேஜ் தான் டோட்டல் எவ்வளவு 809 வெஹிக்கிள். இன்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு 100 அளந்துருக்கலாம். போட்டா 1.41% வரும். அதுக்கடுத்து நீங்க இப்ப 2வது 10 to 20 கிலோமீட்டர் பர் ஹவர்ல அது ஆவரேஜ் 15 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. எத்தனை 18 வெஹிக்கிள். இதுக்கு எடுக்கும்போது 18 பக்கத்துல 250 போட்டாங்க. முன்னாடி உள்ளதையும் சேர்த்துக்கணும். முன்னாடி உள்ளது என்ன 12 வெஹிக்கிள் பிளஸ் 18 வெஹிக்கிள் வகுத்தல் 850 இன்ட்டு 100 போட்டீங்கன்னா இதுக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும். அப்ப 3.529% கிடைக்குது. இதே மாதிரி ஒவ்வொருக்கும் போடணும். அப்ப ஒவ்வொருக்கும் நீங்க போட்டு வந்துட்டே இருக்கும் பொழுது இப்ப இதுக்கு போட்டீங்க இது கிடைச்சு இப்படியே வர்றீங்க அப்படின்னா அடுத்து வந்து 11.53% கிடைக்கும். அதுக்கடுத்து 15% கிடைக்கும். அதுக்கடுத்து 22% கிடைக்கும். அதுக்கடுத்து 46 இப்படியே இப்படியே போயிட்டு வந்துட்டே இருக்கு. ஓகே. லாஸ்டா வந்து இந்த இடத்துல 100%. அப்ப இதை பார்க்கும் பொழுது எது சார் எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல 15% இந்த ஸ்பீட் லிமிட்டையும் அதுக்கடுத்து
உங்களுக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல 85% அந்த ஸ்பீட் லிமிட்டிங், 98% ஸ்பீட் லிமிட்டிங். அப்ப நீங்க பார்க்கும்போது எனக்கு தெரியும், வேல்யூஸ் தெரியும். அப்ப உங்களுக்கு மினிமம் நம்பர்ல ஒரு ஒரு 9 வெஹிக்கிள் ஓட்டினா நமக்கு அது 95 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போயிட்டு இருக்கு. அப்ப டிசைன் ஸ்பீட் என்ன செய்யணும்? அது ரேரா அந்த ரோட்ல போகக்கூடிய ஸ்பீடு வந்து அதிகபட்சம் 95 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்ப இதுதான் டிசைன் பண்ணணும். ஓகே. ஆனா சேஃபா போறது என்ன அப்படின்னா, இந்த 85% ஸ்பீடு லைன். 85% இருக்கும்போது ஒரு 33 வெஹிக்கிள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா உங்களுக்காக சொல்றேன். அதுதான் உங்களோட சேஃபா இருக்கும். அப்ப அதை தான் சேஃப்னு எடுத்துக்கலாம். இருக்கிறதுல மினிமம் எவ்வளவு போகுதுன்னு பாருங்க. இப்ப இருக்கிறதுல மினிமம் பர்சன்டேஜ்ல போறது வந்து ஒரு 204, 255 இருக்கு. இதை விட பார்க்கும்போது பக்கத்துல 204 பெருசு. இது ரெண்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ்ல 204 வெஹிக்கிள் வந்து ஆவரேஜா 50 கிலோமீட்டர் பர் ஹவர் மினிமம் போயிட்டு இருக்கு. அப்ப அதிகபட்சமா போற வெஹிக்கிள் வந்து 255, 204. அது போகக்கூடியது 45 50 போயிட்டு இருக்கு. அப்ப இருக்கிறதுல அதான் மினிமம் பர்சன்டேஜ் எடுத்துக்கிறோம். அப்புறம் இது வந்து ஒரு டிராபிக் சர்வே டேட்டா வச்சுட்டு கால்குலேட் பண்ணலாம். அப்ப எக்ஸாம் பாயிண்டர் நமக்கு என்ன சார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த 3 பர்சன்டேஜ் ஸ்பீட் வந்து எக்ஸாம் கொஸ்டின் கேட்பான். அப்ப என்ன சார் அப்படின்னா, இப்பதான் எக்ஸாம் பாயிண்டர் போறேன். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு தான் சொன்னேன். அப்ப எக்ஸாம் பாயிண்டருங்க எழுதிக்கங்க. கொஸ்டின் இது என்ன அப்படின்னா, 15 15th பர்சன்டேஜ் ஸ்பீடு போடணும். பர்சன்டேஜ் ஸ்பீடு. இதுதான் என்னன்னா இருக்கிறதுல லோவஸ்ட் ஸ்பீடை குறிக்கும். லோவஸ்ட் ஸ்பீடை குறிக்கும். அதுக்கடுத்து 85th பர்சன்டேஜ் ஸ்பீடு போடணும். இது என்ன குறிக்கும் அப்படின்னா சேஃப் ஸ்பீடை குறிக்கும். அடுத்தது 98% ஸ்பீடு. இது எதை குறிக்கும் அப்படின்னா டிசைன் ஸ்பீடை குறிக்கும். ஓகே. அப்ப எக்ஸாம் பாயிண்ட் வரைக்கும் மேலோட டேபிள்ஸ் இம்பார்ட்டன்ட்ல இதுதான் இம்பார்ட்டன்ட். அப்ப இது கிராப் பரஞ்சலோட இதுதான் போகும். அதாவது உங்களுக்கு இது இருக்குல்ல பர்சன்டேஜ் ஆஃப் குமுலேட்டிவ் கொடுத்துக்கோங்க. அதுக்கும் உங்களுடைய ஸ்பீடுக்கு கிராப் போட்டோம்னா எப்படிதான் கிடைக்கும்? எப்படின்னா இப்ப இங்க 0 கிலோமீட்டர் per hour, இங்க 10 கிலோமீட்டர் per hour, இங்க 20 கிலோமீட்டர் per hour, இங்க 30 கிலோமீட்டர் per hour, இங்க 40, இங்க 50, இங்க 60, 70, 80, 90, 100 கிலோமீட்டர் per hour. அது பர்சன்டேஜ் ஸ்பீட் எடுக்கும்போது இங்க 5%, 10%, இதே மாதிரி போயிட்டே இருக்கும். 100% வரை போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான். இங்க ஸ்பீடு in கிலோமீட்டர் per hour. இங்க வந்து பர்சன்டேஜ் ஆஃப் cumulative vehicle. பார்க்கும்போது தான் கேட்கும். அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். இதுல வந்து நம்ம 3 விஷயத்தை எடுத்துக்கிறோம். 15% எவ்வளவு இருக்கு? இது 15% கிடைக்குதா? அப்ப இதை எடுத்துக்கலாம். இந்த ஸ்பீட் லிமிட் எவ்வளவு இருக்கோ அதுதான் இருக்கிறது மினிமம் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம். இப்ப 85 இருக்கும். இதுதான் இருக்குது சேஃப் ஸ்பீட் அர்த்தம். அதிகபட்சமான வெஹிக்கிள் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல போகும் அப்படின்னா
இப்ப இந்த ஸ்பீட்ல போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் இதுக்கு தான் நம்ம ரோடு வந்து டிசைன் பண்ணணும். எல்லா வெஹிக்கிளும் அந்த ஸ்பீட்ல போகுதுன்னு நம்ம முடிவுக்கு சொல்லிட முடியாது. அப்ப குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் வெஹிக்கிள் வந்து அதில் இருக்கும். அதான் டிசைன் ஸ்பீட். அப்ப இதெல்லாம் எடுத்துட்டு தான் நம்ம என்ன செய்யணும்? நம்ம அந்த ரோடு டிசைன் பண்ணணும். அப்ப இது வந்து 15th பர்சன்டேஜ். இது வந்து 85th பர்சன்டேஜ். இது 98%. அப்ப இதான் நமக்கு இருக்கிறதுல மினிமம் பர்சன்டேஜ். அதாவது மினிமம் ஸ்பீட். இதுக்கு லோவஸ்ட். இது வந்து உங்களுக்கு எதை குறிக்கும் அப்படின்னா சேஃப் ஸ்பீடை குறிக்கும். அதே சேம் டைம் இது எதை குறிக்கும் அப்படின்னா டிசைன் ஸ்பீடை குறிக்கும். ஓகே. அப்ப இதுல எக்ஸாம் பாயிண்ட் கொடுத்துட்டேன். அந்த 3 பாயிண்ட் தான் எக்ஸாம் பாயிண்ட். மற்றதை நீங்க அந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அவசியம். அப்ப ஒரு ஹைவே வந்து ஸ்பீட் லிமிட் எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரெகுலேஷன் வந்து 85% ஸ்பீட் தான் இருக்கு. ஆனா 98% ஸ்பீட் வந்து எப்பயும் அந்த 85% ஸ்பீடோட அதிகமா இருக்கும். அப்ப டிசைன் பண்ணும்போது நீங்க அதுதான் பண்ணணும். ஆனா வேற என்ன சொல்லலாமா? சரி, ஓகே. இது எப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு எழுதிருப்பேன். எழுதிக்கலாம். இப்ப வந்து ஸ்பீட் ரெகுலேஷன் வந்தா ஹைவேல அந்த வாகன ஓட்டிகளோட பாதுகாப்பு ஸ்பீடு தான் எடுத்துக்கணும். அதாவது 85% ஸ்பீடு தான் எடுத்துக்கணும். ஆனா ஜாமெட்ரிக்கல் டிசைன், அதாவது ரோட் டிசைன்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா 98% ஸ்பீடு தான் எடுக்கணும். ஏன் அப்படின்னா எப்பயும் 85% ஸ்பீடோட 98% ஸ்பீடு தான் அதிகமா இருக்கும். இப்போ உங்க வெஹிக்கிள 100 கிலோமீட்டர் ஹவர் 150, 200, 300 கிலோமீட்டர் ஹவர் ஓட்டுறதுக்கு அவங்க செட்டப் பண்ணியிருந்தாங்க. நீங்க வந்து என்ன செய்யலாம்? ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்குள்ள தான் ஓட்டிட்டு போவாங்க. அதே மாதிரி தான். அப்ப ரோட வந்து அதிகபட்சமா ஒரு 4 பேரு ஹெவி ஸ்பீட்ல போறான்னா, அவனால அவனுக்கு ஆக்சிடென்ட் ஏற்படுறத தவிர்த்து மத்தவங்களுக்கு தான் ஏற்படுத்தி உயிர் சேதம் அதிகமா ஏற்படாதுங்கிறதுக்காக இந்த ரோடு டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த 98% ஸ்பீடுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம அந்த ஸ்பீட் லிமிட்டுக்கு ஒரு ரோட ஓட்டிட்டு போகக்கூடாது. யாராவது ரோடு யூசர் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க. அப்ப அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, எப்பயும் 85% ஸ்பீட்ல தான் போகணும். மேக்ஸிமம் ரீச் பண்ணணும் அவ்வளவுதான். அது வந்து அவங்களுக்கு சேஃபா இருக்கும். அதுக்கு மேல கிராஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அப்ப நோட்டு ரோட்ல கொடுக்குறது வைக்கிறேன்னா, அதாவது ஸ்பீட் ரெகுலேஷன்ஸ், அதாவது ஸ்பீட் ரெகுலேஷன் ஆணைய அறிவி on a highway is based on 85th percentage speed. ஆனா ஜாமெட்ரிக்கல் டிசைன், ரோட் டிசைன் பண்ணும்போது ஜாமெட்ரிக்கல் டிசைன் பிடிக்கும். ஜாமெட்ரிக்கல் ஜாமெட்ரிக் டிசைன் ஆஃப் ஹைவே designed based on speed. இப்ப 98 பர்சன்டேஜ் ஸ்பீடு ஆல்வேஸ் கிரேட்டர் than 85th percentage ஸ்பீட் லிமிட். ஸ்பீடு அவ்வளவுதான் லைசன்ஸ் பாயிண்டாக இருக்குது. இதே தான் உங்களுக்கு காம்படிட்டிவ் சொல்லியிருப்பேன். ஒரு கியூப் டிசைன் பண்ணும்போது 95% கியூப் வந்து என்ன செஞ்சிருக்கணும்னா நீங்க எதிர்பார்க்குற ஸ்ட்ரென்த்தை கொடுக்கணும். 5% வேணா ஃபாலோ ஆகிக்கலாம். அதே வந்து
ஒரு இது டெஸ்ட் பண்ணும்போது லோட் டெஸ்ட் 90% அளவுக்கு உங்களோட லோட ரீச் பண்ணிடலாம். 5% லோடு இது பழகிக்கலாம். இது சொல்லும்போது இதே மாரி 5, 15, 85, 98% அப்படின்னு ஒரு இடத்துல வரும். ஹைவேல. நான் இங்க எதுக்கு சொல்றேன் அப்படிங்கிறத இங்க சொல்றேன். அதான் இப்ப சொல்லியிருக்கேன். அப்ப 15% லோவஸ்ட் ஸ்பீடு. அதே 85ங்கிறது சேஃப் ஸ்பீடு. 98ங்கிறது டிசைன் ஸ்பீடா குறைக்கும். அவ்வளவுதான். அதுக்கு ஸ்பீட் அண்ட் ரிலே ஸ்டடீஸ் வந்து பார்க்கணும். லைசன்ஸ் பிளேட் மெத்தடு, எலிவேட்டட் அப்சர்வேஷன், போட்டோகிராஃபிக் மெத்தட், மூவிங் கார் மெத்தட் ஆர் ஃப்ளோட்டிங் மெத்தட், இல்ல ரைட்டிங் செக் மெத்தட் அப்படின்னு நிறைய இருக்கும். இன்டீரியர் மெத்தட் மொத்தம் 5 டைப் ஆஃப் மெத்தட் இருக்கு. அதனால அடுத்த கிளாஸ் சொல்றேன். அப்ப உங்களுக்கு 4 செஷன்ல முடிக்கணும்னு சொன்னேன். இப்ப ஃபர்ஸ்ட் செஷன்ல கிட்டத்தட்ட இன்ட்ரடக்ஷன் பார்ட் முடிச்சு உள்ளுக்குள்ள டிசைன் ஓரியன்டா வந்துட்டேன். இப்ப அது இன்னும் வந்து 3 செஷன்ல முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே. இல்லாட்டி ஐ மீன் இந்த செஷனை சேர்க்காம 2 செஷன் ஆர் 2.5 செஷன்ல உங்களுக்கு டாபிக் இன்ஜினியரிங் ஃபுல்லா முடிஞ்சிடும். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் எஸ்டிமேஷன், ஒரு பக்கம் இது. எஸ்டிமேஷன் வந்து ஒரு 5 செஷன் முடிச்சிடும். 2 நாள்ல முடிச்சிடும். ஒவ்வொரு கிளாஸ் போறதுனால வேணா 4 நாள், 4.5 நாள் வரைக்கும் போகலாம். ஒவ்வொரு செஷன் தான் போடுறாங்க. அப்ப அது முடிஞ்சிருச்சுன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆரம்பிச்சிடும். அவங்க சப்ஜெக்ட் போனஸா படிச்ச மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். இங்கிட்டே டிரான்ஸ்பர் இன்ஜினியரிங் கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறதுனால ஒரு பெரிய சப்ஜெக்ட் மூவ் ஆகுறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் முன்னாடி சொன்னேன். டோட்டலா பார்த்தோம்னா என்ட்ராப் இன்ஜினியரிங் கூட கம்பேர் பண்ணும்போது டிரான்ஸ்போர்டேஷன் தான் கூட. நீங்க பாருங்க எத்தனை சப்ஜெக்ட் இதுலயே கொடுத்துருக்குன்னு பாருங்க. இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல. பார்ட் 1, பார்ட் 2. அப்ப ஏன் இது ஈஸி அப்படின்னு சொன்னா அங்கேயே சொல்லிட்டேன். நான் பார்ட் இங்க பார்த்தீங்கன்னா அதனால ஈஸின்னு சொல்றேன். அப்ப டிராபிக் இன்ஜினியரிங் பார்த்து உங்களுக்கு பார்ட் 1 பிரிச்சு எழுதுறதுனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப ஒரு இன்னும் வந்து ஒரு 2 கிளாஸ் இல்ல 2.5 கிளாஸ்ல டிராபிக் இன்ஜினியரிங் முடியுதா? அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு எஸ்டிமேஷன் பார்த்து போயிட்டு இருக்கேன். அப்புறம் இதை படிப்பீங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு 2.5 கிளாஸ் வந்து இது முடியும். எது முடியும் அப்படின்னா 2.5 கிளாஸ் இருக்கிறேன் 5 to 6 செஷன் ஜாமெட்ரிக் டிசைன் முடியும். அப்ப இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது ஒரு பெரிய விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சாரு. அதான் ஞாபகம் வச்சுக்கிறேங்க. நீங்க அடுத்ததை படிச்சுக்கோங்க. இப்ப இந்த டிரான்ஸ்போர்டேஷன் முடியும் போது ஒரு டிரான்ஸ்போர்ட் சப்ஜெக்ட் முடிஞ்சிருக்கும். எஸ்டிமேஷன் காஸ்ட் முடிஞ்சிருக்கும். ப்ராஜெக்ட் முடிஞ்சிருக்கும். மொத்தம் 3 சப்ஜெக்ட் முடிஞ்சிடும். ஓகே. ஓகே சார். நீங்க இடத்துல யாரும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இருக்கா யாருக்கா? ஓகே. ஓகே. கட் பண்றேன். டிரான்ஸ்போர்டேஷன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இப்ப டிராபிக்னா அதுல தான் அவங்க பெஸ்ட் வெயிட்டேஜ் படி கொஸ்டின் கேட்டுருவோம். 2 கொஸ்டின் கேட்கலாம், 2 கேட்டுருவோம். இந்த டிராபிக் இன்ஜினியரிங், ஏஐனா ஏர்போர்ட் இன்ஜினியரிங், டாக்ஸ் அண்ட் கார். இதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய டாபிக்லனா அவன் கேட்கிற கொஸ்டின் ஃபர்ஸ்ட்ல 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் கேட்டுருவான். அதுல தான் அவன் கிளியர் பண்ண மாட்டான். ஜாமெட்ரிக்கல் டிசைன் அவ்வளவு விழுந்து விழுந்து படிப்பீங்க. ரயில்வேனா அவ்வளவு விழுந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கொஸ்டினா நிப்பாட்டிடுவான். ஜாமெட்ரிக் டிசைன் 5 to 6 கொஸ்டின்ல இல்ல 7 கொஸ்டின்ல நிப்பாட்டிடுவாங்க. அதனால உங்களுக்கே கஷ்டமா இருக்கும். என்னடா இவ்வளவு படிச்சு 5 to 6 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஆனா டாபிக் நான் படிச்சதுலயே கொஞ்சமா படிச்சிருப்பீங்க 2 கொஸ்டின் கேட்டு வச்சிருப்பான். டாக்ஸ் அண்ட் கார்பன்னா ஏ லெவல்ல ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கேட்டு வச்சிருப்பான். அதே வந்து உங்களுக்கு ஏர்போர்ட் இன்ஜினியரிங்னா 2 கொஸ்டின் கேட்டு வச்சிருப்பான். அப்ப இதெல்லாம் சின்ன சப்ஜெக்ட். ஆனா கொஸ்டின் வந்து கேட்கணுங்கிறதுக்காண்டி 2 கேட்கிறோம். எப்படி என்ன பொலிஷன் சொல்றதுல கேட்கறான். அந்த சானிடைஸ் வெயிட் ஃபுல்லாவே நீங்க படிச்சாலே 3, 4 கொஸ்டின் தான் எடுக்க முடியும்னு சொன்னேன். ட்ரீட்மெண்ட்ல சொல்றேன் நான். 3 கொஸ்டின் தான் எடுக்க முடியும்னு சொன்னேன். ஆனா நீங்க பொலிஷன் கண்ட்ரோல், டிரான்ஸ் பொலிஷன், ஏர் பொலிஷன் படிச்சாவே 2 கொஸ்டின் சேரலாம். ஓகே. அப்ப அது குட்டி தான் டாபிக். புதுசா ஆட் பண்ணிக்கூடிய டாபிக்ல இருந்து எப்பயும் கொஸ்டின் மஸ்ட் கேட்பாங்க. அதனால வந்து உங்களுக்கு மத்த அப்பொழுது படிக்கிறத விட ஈஸியா கொஸ்டின் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஓகே சார். தேங்க்யூ சார். கட் பண்றேன்.